بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நீண்ட உரை நிகழ்ச்சி உங்களுடைய பொன்னான நேரங்களை பாழாக்குவதற்காக ஏற்பாடு செய்யப்படவில்லை. மாறாக உங்கள் உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, ஆட்சேபனைகளை, உங்களுடைய உள்ள குமுறல்களை எல்லாம் எங்களிடத்திலே நீங்கள் கொட்டி தீர்க்கலாம். அவற்றுக்கான விளக்கத்தை தருவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே, இந்த சங்கரன் பந்தலிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு முக்கியமான சில அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டதும், இன்னும் சொல்ல போனால் நாங்களே ஏகத்துவவாதிகளாக மாறியதும் இந்த சங்கரன் பந்தல் என்ற கிராமத்திலே நாங்கள் பணியாற்றிய நேரத்திலேதான். பல்வேறு பணிகளிலே எங்களுடைய காலத்தை பாழாக்கிவிட்டு இந்த சங்கரன் பந்தலிலே நாங்கள் பணியாற்றுகிற பொழுதுதான் ஏகத்துவத்தை நிலைநாட்டுகின்ற போராட்டத்திலே குதித்தோம். இந்த சங்கரன் பந்தலில் இருக்கும் பொழுதுதான் தஞ்சையிலே வலிமார்கள் மாநாடு என்று ஒரு மாநாட்டை போட்டார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிராஜ் அவர்கள் கூட அதை சுட்டிக்காட்டினார். இந்த வலிமார்கள் மாநாடு என்று மாநாட்டை நடத்தியவர்கள் யார் தெரியுமா? தஞ்சை மாவட்டத்தினுடைய ஜமாஅத்துல் உலமா சபையினர். பிரிக்கப்படாத தஞ்சை மாவட்டம், அதாவது நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் என்று இந்த 3 மாவட்டங்களும் ஒன்றாக இருந்த நேரத்தில் 3 மாவட்டத்தினுடைய ஜமாஅத்துல் உலமா சபையில் இருந்து தஞ்சையிலே ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டிற்கு பேர் வலிமார்கள் மாநாடு. இந்த மாநாட்டில் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கேட்டால் உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அவுலியாக்களிடத்தில்தான் கேட்க வேண்டும். இது சாதாரண உலமாக்கல்ல ஒரு அதிர்ச்சி கோஷ்டி நடத்துற மாநாடு இல்ல. எல்லா உலமாக்களும் சேர்ந்து கொண்டு உலமாக்கல் சபையின் சார்பாக நடத்திய ஒரு மாநாடு. வழக்கறிஞர் சாலிக் அவர்களுடைய ஏற்பாட்டிலே தஞ்சை மாவட்டத்தினுடைய ஜமாஅத் உலமாவுடைய பிரமுகர்களாக இருந்த என்னுடைய மரியாதைக்குரிய ஆசிரியர்கள் எல்லாம் கலந்து கொண்ட அந்த மாநாட்டிலே பேசுகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்காதீர்கள். என்ன ஆதாரம் இருக்கு? அல்லாஹ்விடத்திலே கேட்காதீர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் ரொட்டி சாப்பிட வேண்டியிருக்கிறது ஆதாரம். அந்த ரொட்டிக்குரிய மாவை நேரடியாக நெருப்பில் ஊற்றுவீர்களா? உங்களால் ரொட்டி சாப்பிட முடியுமா? இடையிலே ஒரு சட்டியை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சட்டியிலே மாவை வைத்தால் தான் உங்களுக்கு ரொட்டி கிடைக்கும். சக்தி தான் அவுலியாக்கள். பயானுங்க
உலமாக்கல் சபையிலிருந்து மௌலானா ஷபீர் அலி வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்துடைய பேராசிரியராக இருக்கக்கூடியவர் பேசுகிறார். இன்றைக்கு என் காதுல இன்றைக்கு அந்த வார்த்தை விழுகிற மாதிரி இருக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நேரடியாக நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா நெருப்புல கொண்டே மாவு ஊத்துற மாதிரி, அவுலியாக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா சட்டியில ஊத்துற மாதிரி, எதுல உங்களுக்கு பயன் இருக்கிறது யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான தத்துவங்கள் தான் நம்ம கூட நமக்குள்ள இருந்து விமர்சிச்சாங்க, மக்களே கேட்டாங்க. அப்படின்னா நேரடியா போய் நெருப்புல மாவு ஊத்துனா நெருப்பு அணைஞ்சு போயிடும். இப்ப நேரடியா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் அவுட் ஆயிடுவானோ? அல்லாஹ் தான் நெருப்புங்கிறாங்க இவங்க. அல்லாஹ் நெருப்பு, அவுலியா சட்டி, நம்ம எல்லாம் மாவு. அதான் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட மாவை கொண்டு போய் நெருப்புல விட்டா நெருப்பு காலி ஆயிரும், மாவு மட்டும் போகாது, நெருப்பு சேர்ந்து காலி ஆயிரும். அப்ப அவுலியாக்கள்கிட்ட கேட்காம அல்லாஹ்ட்ட போய் கேட்டா நாமளும் நாசமாய் அல்லாஹ் நாசமாயிருவானா? இவன் உதாரணம் காட்டி பேசுறாங்க. இதே மாதிரி தான் அந்த நாள் மாநாடு முழுவதும் நடந்துச்சு. ஏகத்துவத்தை ஒரே ஒருத்தர் பேசுறார், கம்பம் பீர் முகமது. மௌலவிகள்ல மௌலவி அல்லாதவர்கள்ல காலம் சென்ற மறுமலர்ச்சியுடைய ஆசிரியர் நாவலர் ஜனாப் யூசுப் சாஹிப் அவர்கள் அவங்களை கடுமையா கண்டித்து பேசுறாங்க. இது தேவையா? பள்ளிவாசலுக்கு மக்கள் வராமல் சென்று கொண்டிருக்கிறார்கள், தொழுகையை மறந்திருக்கிறார்கள், அவுலியாக்கள் என்ற பெயரால் அனாச்சாரங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இப்படி ஒரு மாநாடு தேவையா என்று அங்க பேசின ஒரே ஆளு மறுமலர்ச்சியுடைய ஆசிரியர். குதிச்சு போயிட்டோம். ஏகத்துவத்தை அழிச்சுவாங்க. இந்த உலமாக்க சபைங்க இன்னைக்கு உலமாக்க சபை இதை ஊத்துறாங்க, சவுதியில பேசுறாங்க, தர்கா புராணம் சொல்றாங்க. எப்ப 12 வருஷம் 13 வருஷம் உழைப்புக்கு பிறகு இன்னைக்கு சொல்றாங்க. அன்றைக்கு என்ன நிலைமை? ஒட்டுமொத்த ஜமாத்துடைய தீர்மானமே பள்ளிவாசலுக்கு போகாத, தர்காவுக்கு போ, அல்லாட்ட கேட்காத, அவுலியாட்ட கேளு. இதை கண்டிச்சு ஒரு நாடகம் அரங்கேறி சொல்லி நான் ஒரு பிரசுரம் போட்டேன். பன்னந்தனியா இதே சங்கரமண்டல இருந்து ஒரு நாடகம் அரங்கேறி என்று சொல்லி அந்த மாநாட்டில் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி இது குர்ஆனுக்கு மாற்றம், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மொழிக்கு மாற்றம் சொல்லி ஒரு பிரசுரத்தை போட்டேன். தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரசுரத்தை அனுப்பணும். பெரிய புரட்சி, பெரிய கிளர்ச்சி அப்பதான் ஏற்படுது. 1984 இந்த பிரசுரம் போட்ட உடனே உலமாக்கல் சபை மறுபடியும் கூடுறாங்க. கூடி ஒரு பெரிய கூட்டமாக இந்த சங்கரமண்டலுக்கு வர்றாங்க. எதுக்கு? இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் மதரசாவில் வைத்திருக்கிறீர்கள், அவரை நீங்க நீக்கணும், அதுக்காக வேண்டி வர்றாங்க. உலமாக்கள் பெரிய பெரிய நீடூர்ல உள்ள ஷம்சுல் ஹுதா ஹஸரத் அவர்கள், பெரிய பெரிய வசரத்துமார்கள், ஐயம்பேட்டர் ஜியாவுதீன் அவர்கள், அது மாதிரி திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த அப்துல் சமது உக்காசி என்பவர், இப்படி ஒரு பெரிய குழு பெரும் பெரும் தலப்பாய்களோட இங்க வர்றாங்க. எதுக்காக வேண்டி? இந்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க இல்லை, இதற்குரிய ஆதாரங்களை சொல்றதுக்கு இல்ல, இவன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி வந்தாங்க. அந்த நேரத்தில் காலஞ்சென்ற இந்த பள்ளிவாசலுடைய மதரசாவுடைய நிர்வாகியா இருந்தார் அல்ஹாஜ் அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள், பானானா சாஹிப் அவர்கள். அவங்க அழகா சொன்னாங்க, இது உங்களுக்குள்ள உள்ள விஷயம், எங்க மதரசா பண்ணி ஒழுங்கா நடந்துருக்கு, அவங்களுக்கு கொடுக்குற வேலை மதரசாவுடைய வேலையை ஒழுங்கா பாக்குறாங்க, இது நீங்க உங்க சபையில வச்சு பேசிக்கிறீங்க, இதுல தலையிடாதீங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஏகத்துவ சிந்தனை அன்னைக்கு இருந்துச்சு இதே சங்கரமண்டல்ல. அதுக்கு பிறகு நமக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க, உங்கள் மீது நாங்கள் கேஸ் போடுவோம், மன்னிப்பு கேட்கணும். கேஸ் போடுங்க, மன்னிப்பு கேட்க மாட்டேன். அங்க நிரூபிப்போம், எல்லா விஷயத்தையும் பேசுவோம், ஆதாரங்களோட பேசணும்ல. இப்படி துவங்கின போராட்டம் 1984 இந்த சங்கரமண்டலம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி இந்த உலமாக்கல் என்ற பெயர்ல இருந்து கொண்டு அவர்கள் நடத்தின அக்கிரமத்தை பொறுக்க முடியாம, தர்காவுல போய் வழிபடுறதெல்லாம் இஸ்லாம், பள்ளிவாசலுக்கு போறது இஸ்லாம் இல்லை என்ற அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கொண்டு போன பிறகுதான் நாம இதை வெளியில மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடியே இதே மார்க்க அறிஞர்கள்ட்ட போய் பல தடவை நம்ம பேசியிருக்கிறோம். நீடூர்ல போய் ஷம்சுல் ஹுதா ஹஸரத் அவர்களோட பேசியிருக்கிறோம், எங்களுடைய உஸ்தாத்மார்கள் பல பேரோட போய் பேசியிருக்கிறோம். என்ன பேசணும்? நம்ம போற மார்க்க தப்பான மார்க்கமா தெரியுது சார், மௌலுக்கு வருவோம், இது மார்க்கத்துல இல்ல சார், குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, ஆயத்து போடுறீங்க, இதெல்லாம் ஹதீஸ்ல தப்புன்னு தெரியுது, நம்ம இதை செய்யலாமா? இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல நேரடியாகவும் கடிதங்கள் மூலமாகவும் கேட்டோம். இவங்க என்ன பதில் கிடைச்சு தெரியும்? உனக்கு நாலு புள்ள ஊத்தி வந்தா தெரியும், இதையே சொன்னார்கள் இந்த ஆசிரியர் பெருந்தகைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எங்க பொழப்புக்கு செய்யறோம், குர்ஆன்ல இல்லதான், மார்க்கத்துல இல்லதான்,
அதை ஓப்பனா ஒத்துக்கொண்டு என்ன சொன்னார்கள்னா, உனக்கு நான் பிள்ளை குட்டி வந்தா தெரியும், இப்ப இளமையில் அப்படித்தான் பேசுற. இதான் எங்களுக்கு ஆசிரியர் பெருந்தகைகள் சொல்ல பதில். அப்ப மார்க்கத்துக்கு விரோதம் என்று தெரிந்து கொண்டு இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்த பிறகுதான் நீங்க நினைக்கலாம், இதுக்கு இந்த மக்கள்கிட்ட வந்து பேசணும். உங்களுடைய பல பேருக்கு சந்தேகம் இருக்குது, மௌலவிகள் இருக்கிறாங்க, அதர்த்துமார்கள் இருக்கிறாங்க, அவங்களை நீங்க சந்திச்சு பேசி ஒரு கருத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சொல்லக்கூடாதா? நாங்க முயற்சி பண்ணாமையா இருந்தோம்? 5 வருஷமா முயற்சி பண்ணோம். இதற்காக சம்சுல் உதா காலம் என்ற சம்சுல் உதா அவர்களை இந்த மதரசாவில இருந்து பல ஆசிரியரோடு போய் சந்திச்சிருக்கிறோம். நான் சந்திச்சிருக்கிறேன், என்னுடைய சகோதரர் பி எஸ் அலாவுதீன் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு, சம்சுல் உதா சந்திச்சிருக்கிறாரு, மூளை யூசுப் எல்லாருமா சேர்ந்து சந்திச்சிருக்கிறோம். எதுக்காக வேண்டி? நமக்குள்ள பேசுவாங்க, பாத்தில்லா விட்டுருங்க, ஹக்குன்னா நான் எங்களை ஏத்துக்கிற வைங்க, குழப்பாதீங்க மக்களை. இதை சொல்வதற்காக எவ்வளவு முயற்சிகள் எல்லாம் பண்ணணும், ஒன்னும் எடுபடல, சரியான ஆதாரம் தரல. அப்புறம் மக்கள்கிட்ட வைக்கிறத தவிர வழி இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில தான் இதெல்லாம் மக்கள்கிட்ட வச்சு ஆகணும்னு சொல்லி முடிவுக்கு வந்து நாடக அரங்கேறியது போட்டோம். இன்னும் இவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான வண்டவாளங்களையும் போட்டோம். இன்னும் சொல்ல போனா இதுக்கு ஒரு பின்னணியும் இருக்குங்க. நாங்க மதரசாவில் ஓதுற காலத்துல மதரசா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பார்த்தா கூட, ஏன் இந்த மௌலவிமார்கள் இப்படி இருக்கிறாங்க நீங்க விளைக்கிறீங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். மதரசாவில் நாங்க படிக்கிற காலம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஏதோ மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி அல்லாவுக்கு அர்ப்பணிச்சு போய் வந்திருக்கிறோம் நினைச்சிருப்பீங்க. உண்மை என்ன தெரியுமா? மதரசாவில் ஓதி கொடுக்கிற காலத்துல ஆசிரியருக்கு முன்னாடி பாடம் கத்துக்கிட்டு இருப்போம். கூத்தாநல்லூர்ல நான் மாணவனா இருந்த நேரம் ஆசிரியர் எனக்கு பாடம் சொல்லி தர்றாரு. கூத்தாநல்லூர்ல எல்லாம் யாராவது மூத்தா போயிட்டா சங்கு ஊதுவாங்க, பள்ளிவாசல்ல சங்கு இருக்குங்க. இந்த சங்கு சத்தம் கேட்டோம்னா ஒரு ஆளு மூத்தா போயிட்டாருன்னு அர்த்தம். யாருங்கிறது போய் பள்ளிவாசலுக்கு முன்னாடி பார்த்தா போர்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க எல்லாரும் மூத்தா போயிட்டாருன்னு சொல்லி. அப்ப சங்கு சத்தம் கேட்ட உடனே நாங்க அசரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சிரிக்கிறதுக்கு சொல்லல, 5, 6 இந்த மாதிரி பெரிய வகுப்பு படிக்கிற நேரத்துல சங்கு சத்தம் கேட்டா என்னங்க அர்த்தம்? ஒரு ஆள் மூத்தாயிட்டான்னு அர்த்தம். மௌத்தா போயிட்டாருங்கிறதுக்காகத்தான் இந்த சங்கே ஊதுவாங்க கூத்தாங்களூர் மாதிரி ஊர்கள்ல. அப்ப இந்த சங்கு சத்தம் கேட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு நாங்க சொல்லுவோம். அசரத்து இருக்காரு, ஒரு மூமின் மூத்தா போயிருக்கிறான் இன்னா லில்லாஹ் சொல்லுங்கடான்னு சொல்ல மாட்டாரு. என்ன மறைக்கான் வேட்டையா? நான் வந்து மிகைப்படுத்தி அல்லாஹ்வின் ஆணையிட்டு நடந்த உண்மையை உங்களுக்கு சொல்றேன். இஹ்லாஸ் என்ன இதுல எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய அந்த இறப்பை ஒட்டி பல வகையில் வருமானம் வரும். 3வது நாளைக்கு ஒரு வருமானம், 7வது நாளைக்கு ஒரு வருமானம், 40வது நாளைக்கு ஒரு வருமானம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருமானம், இப்படி பல விதமான வருமானங்கள் பாத்தியா என்ற பெயரிலையும், ஹல்கா என்ற பெயரிலையும், கத்தம் என்ற பெயரிலையும், தமாம் என்ற பெயரிலையும் பல்வேறு விதமான வருமானங்கள் வருங்கிறதுனால நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அதற்கு வேட்டைன்னு சொல்லுவார். இதாங்க இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி எடுத்துதான் நாங்க வந்திருக்கோம். எழுதி சொல்றேன்னா இதெல்லாம் பார்த்து நொந்து போய்தான் ஓதி முடிச்சு 10 வருஷம் வியாபாரம் பண்ண போயிட்டோம். இது வேணாம் நம்ம போய் சொல்றாங்க. இது உண்மையா மார்க்கெட்டு மீது எங்களுக்கெல்லாம் சந்தேகம், இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது சந்தேகப்பட்டு ஓதி முடிச்ச பிறகு 10 வருஷம் மளிகை கடை வச்சிருக்கோம். எதுக்காக வேண்டி இந்த பக்கம் எட்டி பார்க்கல, நாங்க வாட்டுக்கு மளிகை வியாபாரம் பண்ணிக்கிட்டு வேற வேற துறைகள்ல போயிட்டோம். இந்த பக்கம் எங்க தலை வச்சப்படுத்தாத அளவுக்கு வெறுப்போடு நாங்கள் எல்லாம் வெளியேற அளவுக்கு தான் அந்த இஹ்லாஸ் தக்வா இது உண்மையான மார்க்கமா இருக்குமாங்கிற ஒரு நம்பிக்கை கூட எங்களுக்கு வரல. ஏன்? அந்த மாதிரியான பாடத்திட்டங்கள், அந்த மாதிரியான போதனைகள், இதுகளை எல்லாம் பார்த்து வேதனைப்பட்ட பிறகுதான் வேற சில இயக்கங்களுடைய தனி நபர்களுடைய தொடர்பு கிடைத்து சில தமிழ்ல உள்ள சில நூல்களை படிச்ச பிறகுதான் இஸ்லாம்ங்கிறது இப்படியா நம்மள தப்பா விளங்கி இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம இதை ஒழிச்சாகணும், நம்ம தான் இதை களை எடுத்தாகணும் அப்படிங்கிற நிலைமையில மறுபடியும் மதரசா வாழ்க்கையில் நாங்கள் நுழைஞ்சு இல்லைன்னா இப்படி வியாபாரிகளாக தீனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக ஏதோ ஒரு வகையில எங்களுடைய வாழ்க்கை போயிருக்கும். அப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம். நான் என்னுடைய சகோதரரும் இதே உங்க பக்கத்துல மாயவரத்து பக்கத்துல இருக்கிற இங்க பக்கத்துல பெரம்பூர்ல கடை வச்சிருக்கிறோம். இதே காரைக்கால் பக்கத்துல இருக்கிற வரிச்சுக்குடியில கடை வச்சிருந்தோம். 4-5 வருஷம் மளிகை கடை வச்சிருந்தோம். அப்ப இந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை அமைச்சு கொண்டிருந்தோம். இந்த பகுதி எங்க ஊர் மாதிரி ஏறக்குறைய இந்த சங்கரமந்தல் ஏரியா இங்க இருந்து சைக்கிள்ல வரிச்சுக்குடியில இருந்து மாயவரம் வரைக்கும் சைக்கிள்ல அடிச்சுட்டு ரோடு அடிச்சுட்டு வருவோம். சைக்கிள் ஏன் அப்படி மாத்திக்கிட்டீங்க? இது பிராடு, உண்மையான மார்க்கமா இல்ல, ஏமாத்துறாங்க. இப்படி எல்லாம் ஒதுங்கி போற அளவுக்கு தான் மதரசாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அப்ப உண்மை என்ன? குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளும் குர்ஆனும் ஹதீஸ்களை நேரடியா பார்க்கிற பிறகுதான்
ஆஹா, அப்ப இஸ்லாம்ங்கிறது வேறையாவும் இருக்குது, இவங்க வேற ஒன்றையில இஸ்லாம்ங்கிறத மட்டும் அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த சிந்தனை வந்த பிறகுதான் இத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு சொல்லி களத்துல இறங்கினாங்க. அதுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக நின்றது இந்த சங்கரமந்தல் என்ற ஊர் தான். களம் அமைச்சு கொடுத்தது. மாசம் தீன் விளக்க கூட்டம் போடுவோம், இந்த ஊர் மக்கள் தான் அதை ஆதரிச்சுப்பாங்க. இதே சகோதரர் சிராஜ் போன்றவர்கள் எல்லாம் பல இளைஞர் இயக்கங்களை வைத்துக் கொண்டு அவங்களுடைய அந்த பக்கபலத்தோட பல ஊர்களுக்கும் செல்லுவோம். ஆரம்பத்தில் ஏகத்துவத்துக்காக பத்திரிகை ஆரம்பிக்கும் பொழுது இங்கிருந்த சகோதரர்கள் தான் வந்து அந்த பத்திரிகையை மடிப்பாங்க, ஸ்டாம்பு ஓட்டுவாங்க, அட்ரஸ் எழுதுவாங்க, அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏகத்துவத்தை தமிழகத்தின் முழுவதும் இந்த சகோதரர் சிராஜ் மாசம் வந்துருவார். இந்த ஊர்ல இருக்கும் பொழுது நாங்க நஜாத்துன்ற பத்திரிகை ஆரம்பிச்ச நேரத்தில் நாங்களே ஆரம்பிக்கிறோம், எந்த ஒத்துழைப்பும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஏகத்துவத்திற்காக உதவி செய்த ஊர் இந்த சங்கரமந்தல் என்ற காரணத்தினால இதை கொஞ்சம் இந்த ஊர்ல சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்படிப்பட்ட எல்லா வகையிலையும் நாங்க ஏகத்துவத்துக்கு வர்றதுக்கு முக்கியமா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம மதரசாவோட பாடம் நடத்திட்டு இருக்கோம். இந்த பண்டாரவடையை சேர்ந்த தமிழ்னு சொல்லி ஒரு அசர்த்து, அவர் மலேசியாவில் இருந்து கொண்டு சில ஹதீஸ் நூல்களை எல்லாம் வந்து கைப்படுத்தி வெளியிடுவார் ஃப்ரீயா. அந்த மாதிரி சில நூல்கள்லாம் எங்க பாடசாலை அனுப்பி வச்சிருந்தாங்க. அரசியல் கொடுத்துருங்க, நீ வச்சுக்கியா சொல்லிட்டு அரபியிலையும் தமிழ்லையும் குலகுல் மராமு, புகாரி, முஸ்லிம் எல்லா தமிழ் இருக்கும். நாங்க பாடம் நடத்தும் பொழுது விக்கில வந்து நடத்துவோமா, அவர் பக்கத்தில் உட்கார்ந்து டெய்லி பாடம் வைக்க வருவார். ஹதீஸ்ல அவர் படிச்சுட்டு வந்து எங்களுக்கு சொல்லி தருவார். நீங்க நடத்துனீங்கல்ல, ஆனா புகாரில நிறைய ஒரு மாதிரி ஹதீஸ் இருக்குங்க, ரசூலுல்லாஹ் சொல்றத கேட்கிறதா இது இந்த விக்கில உள்ளத சொல்றதான்னு அவர் இதை கேட்பார். மாணவர் நாங்க ஆசிரியராக இருந்து சங்கரமந்தல்ல பாடம் நடத்தும் பொழுது மாணவர்களுக்கு நடத்தும் பொழுது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் எனக்கு மனக்கண்ணு முன்னாடி வருது. நாங்க போய் மதீனாவில் படிச்சுட்டு வந்து இந்த கொள்கையை சொல்லல, ஹக்கு உண்மை எங்க இருந்து வந்தாலும் ஏற்றுக்கணுங்கிற ஒரு மனப்பொக்கம் இருந்துச்சு. யாரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கணுங்கிற மனப்பொக்கம் இருந்துச்சு. ஹதீஸ படிப்பாரு, கொள்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினார்கள், தக்பீர் கட்டும் பொழுதும் ருக்குவுக்கு போகும் பொழுதும் ருக்குவுல எந்திரிக்கும் போது ஹதீஸ் இருக்குது. நாங்க மதரசாவை எப்படி நடத்தி கொடுப்போம், அதெல்லாம் ஹனஃபி மதத்துக்கு இல்ல ஷாஃபி மதத்துக்குன்னு சொல்லிடுவோம். மாணவர்கள் போனவுடனே அவர் கேட்பாரு, ராஜ்நாயகர் கேட்பாரு, நம்ம ரசூலுல்லாஹ் தான கையை வசத்தினாங்கன்னு வருது, இதுல ரசூலுல்லாஹ் சொன்னா எல்லாரும் ஏற்றுக்க வேண்டியதானே, இது என்ன சாபிக்கு அனுப்பிக்கின்ற ரசூலுல்லாஹ் எப்படி பங்கு போடுறது, நான் போய் வசத்தை போறேன்னு தனியா போய் வசத்துவேன். இவர் போய் அந்த முதல்ல ஆரம்பிச்சு வைப்பாரு, அடுத்ததான் நாங்க செய்வோம். எரிஞ்சில சொல்ல வர்றேன்னு கேட்டா, அப்ப ஹதீஸை பின்பற்றணும், குர்ஆன்ல உள்ளதான் ஏற்றுக்கணுங்கிற சிந்தனையே நாங்க போய் அரபு நாட்டில இருந்து படிக்கல. பிறகு பார்த்தா இதுதான் ஹக்கு என்பதை உலக நாடுகள் கூட அந்த சிந்தனை இருக்கிறத பின்னாடி நாங்க விளங்கிட்டோம். நாங்க எந்த நாட்டோடையும் தொடர்பு கொண்டு மதீனாவுக்கு நாங்க போனதில்லை, அரபு நாட்டோட தொடர்பு இல்லை. இவங்க சொல்லுவாங்க அரபு நாட்டு தொடர்பு பணம் வருது, எந்த பிரயத்தனம் எங்களுக்கு எந்த பணம் வர கிடையாது, எங்களுக்கு தேவையும் கிடையாது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவு அல்லாஹ் வந்து இன்றைக்கு தெளிவான ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்காங்க. தமிழகத்தில இருந்து அவங்க படிச்சுக்கிற நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க. எவனை சார்ந்து நாங்க இதை சொல்லல. சொன்ன பிறகு பார்த்தா இதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க, இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறாங்க, இதே மாதிரி சவுதியில இருக்கிறாங்க, இதே மாதிரி மொத்த அரபு நாட்டில் இருக்கிறாங்க, இதே மாதிரி இந்தியாவில் பல பகுதிகளில், கேரளாவில், வட இந்தியாவில் பிரச்சாரம் நடக்குது. இதையெல்லாம் பின்பு நாங்க கேள்விப்பட்டுக்கிட்டோம். நாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் இது ஹக்குன்னு எங்களுக்கு பற்றிச்சு நாங்க செஞ்சோம். எங்களுக்கு ஒரு களமாக ஒரு பள்ளிக்கூடமா இருந்துச்சு, நாங்க படிச்சு கொடுக்கிற நிலையில இருந்தோம். ஆனா நாங்க படிச்சுக்கிற நிலையில இந்த ஊர் அமைஞ்சிருந்ததுனால இந்த சங்கரமந்தல அவங்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்காகத்தான் தேர்ந்தெடுத்தாங்க. வேலூர்ல கூடி இந்த இவங்க ஒழிக்கணும்னு சொன்னா எங்க இருந்து இந்த விஷம் அவங்க பாசையில இந்த நச்சுக்கருத்து ஆரம்பிச்சுச்சோ அங்கேயே போய் நம்ம வந்து அதை முறியடிக்கணும். அதுக்குத்தான் எத்தனை ஊர் இருக்கு சங்கரமந்தலையை தேர்ந்தெடுக்கணும். இந்த ஜமாஅத் உலமா சபைக்காரங்களுக்கு, சரியத்து அதாவது பாதுகாப்பு பேரவைக்காரங்களுக்கு எவ்வளவு ஊர் இருக்குல்ல, இந்த சங்கரமந்தலையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இங்க இருந்துதான் இவங்க கிளம்புனாங்க, இங்க இருந்துதான் இது உற்பத்தி ஆனிச்சு, இங்கேயே போய் அடிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிக்கொண்டு சங்கரமந்தல் நான் பிறந்த ஒரு தொண்டி தேர்ந்தெடுக்கிற ஊரை பாருங்க. அதாவது பெரிய பெரிய ஊர்கள் எவ்வளவு இருக்குது. இந்த சங்கரமந்தல் மாதிரி சின்ன ஊரு, அடுத்து நம்ம பிறந்த ஊர் தொண்டி, இந்த மாதிரி ஊர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஷரியத்து பாதுகாப்புன்னு சொல்லி இங்க கூட்டம் போட்டு போயிட்டாங்க இல்லையா. இந்த கூட்டத்தினுடைய இப்ப நான் பயான் செய்யல, கேள்விப்பதற்காகத்தான். இந்த சங்கரமந்தலுக்காக சில செய்திகளை என்ன செய்யறேன் சொல்லிக்கிறேன். உரையை விட கேள்விப்பதில் உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். இப்ப என்ன விவகாரம், இதுல அதாவது இந்த சரியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த உலமாக்கள்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க. நான் கேட்கிறேன்,
நடுநிலையா இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் கேட்கிறேன், ஷரியத்தை பாதுகாக்கணும்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதுல உங்க உண்மையாளர்கள் நீங்க உண்மையில நினைக்கிறீங்களா? ஷரியத்தை பாதுகாக்கிறவங்க சொன்னா ஷரியத்துக்கு பாதகமான எவ்வளவு செய்திகள் இந்த 50 வருஷ காலத்துல இந்தியாவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஷரியத்தை புலி தோண்டி பதிக்கக்கூடிய காட்சிகளை பாக்குறீங்கல்ல, அதற்கு எதிராக இவங்க என்னைக்கு இப்ப எல்லாம் ஒன்று திரண்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலமாக்கள் நமக்கு எதிராக இப்ப திரண்டிருக்காங்களே, இந்த மாதிரி வேற எந்த ஒரு இயக்கத்திற்கோ ஒரு கொள்கைக்கோ ஒரு கோட்பாட்டுக்கோ ஒரு நடவடிக்கைக்கோ எதிராக திரண்டிருக்காங்களா? கிடையாது. கல்லு கடந்த நாட்டை திறக்கப்பட்டுச்சு, அதுக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்களா? இல்ல. நம்ம ஆட்களே கல்லு கடையில போய் கடந்தான், அதுக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்களா? இல்ல. ஜமாத்துடைய பிரமுகர் சொல்லக்கூடியவர்கள்லாம் குடிகாரர்களாக இருந்தாங்க பல ஊர்கள்ல, அதுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. வட்டியில் இந்த சமுதாயம் மூழ்கி போய் கிடந்துச்சு, பள்ளிவாச இடத்தையே பேங்குக்கு மற்ற இடங்களுக்கெல்லாம் வாடகைக்கு விடுற அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு விவரம் இல்லாம இருந்துச்சு, அதை எதிர்த்து ஏதாவது இவங்க பண்ணாங்களா? இல்ல. சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி, ரஜினிக்கு பின்னாடி, எம்ஜிஆருக்கு பின்னாடி, சிவாஜிக்கு பின்னாடி, கமலஹாசனுக்கு பின்னாடி மக்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க இளைஞர்கள்லாம். அப்போலாம் ஷரியத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டிருக்காக வேண்டி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த முயற்சியாவது பண்ணாங்களா? இல்ல. அதையெல்லாம் விட இந்த வரதட்சணைங்கிற கொடுமையினால 30 வயசு கன்னிகள்லாம் இன்னைக்கு தேங்கி கிடக்குறாங்க, வீட்டுக்கு வீடு பாக்குறோம். 35 வயசுல கன்னிகளா இருக்கிறாங்க, 25 வயசு வரைக்கும் திருமணமாகாம இருக்கிறாங்க. அவங்க வயசு ஒத்தவர்கள் எல்லாம் பேரன் பேட்டி எடுத்த பிறகு கூட கல்யாணமாகாம இருக்கிறாங்க. இந்த கொடுமைக்கு எதிராக ஏதாவது ஒரு துரும்பை எடுத்து போட்டார்களா இந்த உலமாக்கள்? ஷரியத்தை பாதுகாக்கிற நோக்கம் உங்களுக்கு இருந்தா இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? அந்த திருமணத்தில் போய் அல்பாத்தியா ஓதுனது யாரு? இவங்க இல்லையா? கொடுக்கிற வரதட்சணைக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல நிச்சயதார்த்தங்கிற பேர்ல, வேற நாள் விடுறதுங்கிற பேர்ல, ஏதோ ஒரு பேர்ல ஊருக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு அல்பாத்தியா ஓதி அந்த வரதட்சணை பணத்தை தொட்டு தொட்டு அங்கீகரிச்சு கொடுத்தாங்களே உலமாக்கள். அப்ப எங்க போனாங்க ஷரியத்தை பாதுகாக்கிறதுக்கு? இன்றைக்கு உலமாக்கல்ல 75% பேரு தங்கள் திருமணத்தில் வரதட்சணை வாங்கினவங்க என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? கடைநல்லூருக்கு போங்க, உலமாக்களுக்கு ரேட் இருக்குது. உலமாக்களுக்கு எப்படி டாக்டருக்கு இவ்வளவு வரதட்சணை, வக்கீலுக்கு இவ்வளவு வரதட்சணை, என்ஜினியருக்கு இவ்வளவு வரதட்சணை, ஆலிம் சாமான்களுக்கு இவ்வளவு வரதட்சணை நிர்ணயம் இருக்குது. கடையநல்லூர்ல போய் விசாரிச்சு பாருங்க. எதுக்கு கடையநல்லூரை சொல்றேன்னா, அதான் உலமாக்கள் நிறைஞ்ச ஊர், அதுக்காக சொல்றேன். மேலப்பாளையத்தில் ரேட்டே இருக்குது. அப்ப இந்த உலமாக்கள் மார்க்கத்தை காக்கக்கூடிய ஷரியத்தின் காவலர்கள் தங்களுக்காக வரதட்சணை வாங்கக்கூடிய நிலையில, வாங்குகிற வரதட்சணையில பங்கு கேட்கிற நிலையில, அதை ஆதரித்தல் பாத்தியான்னு சொல்லி அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற நிலையில இருந்தாங்களே, இந்த கொடுமைக்கு எதிராக என்ன பண்ணாங்க சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்துக்கு எதிராக பிற சக்திகள் கச்சை கட்டி கொண்டு களத்தில் இறங்கினான். ஒரு பக்கம் சல்மான் ருஷ்டிங்கிறவன் இறங்கி அவன் சாத்தானிக்கு வருஷத்துக்கு ஒரு புத்தகத்தை எழுதினான். இஸ்லாத்தை குர்ஆனை சாத்தானுடைய வசனங்கள் தான். அதுக்கு என்ன செஞ்சாங்க இந்த ஜமாஅத்துல் உலமா சபை? கேட்கிறேன், ஜமாஅத்துல் உலமா இன்னைக்கு இருந்ததா இல்லையா? அவனுக்கு காபிர் பத்வா கொடுத்ததை தவிர அவன் என்ன சொல்லி இருக்கிறான் அதையெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு தெளிவான முறையில பதில் சொல்ற வேலை இந்த ஜமாஅத்துல் உலமா செஞ்சுச்சா? நாங்க செஞ்சோம். சாத்தானுக்கு வருஷத்தை போட்டான்னா வேதம் போதும் சாத்தான் என்று சொல்லி அவன் என்னென்ன எழுதி இருக்கிறானோ அதை குறிப்பிட்டு அவன் பொய் சொல்றான். அந்த மாதிரி இல்ல, குர்ஆன்ல இல்ல, அந்த மாதிரி ஹதீஸ்ல இல்ல, இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை சொல்றான், உளறான்னு சொல்லி வேதம் போதும் சாத்தான் என்று இலவச வெளியீடு போடுறோம். இந்த சின்னஞ்சிறு கூட்டம், இவ்வளவு பெரிய ஷரியத்தை பாதுகாக்கிற பெண்ண பெரிய கூட்டம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? இந்த சாத்தானுக்கு வருஷத்துக்கு எதிராக ஒரு திரும்பை நகர்த்தினார்களா? கிறிஸ்தவர்கள் ஊடுருவி பிரச்சாரம் பண்றான், யௌமுல் கியாமத்தின் நோட்டீஸ் போடுறான், முஸ்லிம்கள் இருக்கிற தெருக்கள்ல கொண்டாந்து அவங்க சரக்கை வித்துக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை பற்றி குர்ஆனே பாராட்டுகிறது, நீங்கள் இயேசுவை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம தெருவுகள்ல கொண்டாந்து கொடுக்கிறான். இந்த மாதிரி ஷரியத்தை விட்டு இதுக்காக வேண்டி பல ஊர்கள்ல போய்கிட்டு வர இருக்கான். விவரம் அறியாத மக்கள் காசுக்காக, பணத்திற்காக, வீட்டு வசதிக்காக, இன்ன பிற நோக்கங்களுக்காக தங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளி அவர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள்ல இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கொந்தளிச்சாங்களா? ஷரியத்தை பாதுகாக்க ஏதாவது உட்கார்ந்திருந்தவர் இவருக்கு ஜெர்மனிக்கு தெரிஞ்சவர், நமக்கு அறிமுகமானவர் கோபி கணேசன், அவரை நடுவராக ஏற்றுக்கொண்டு அந்த விவாதத்தை நடத்தணும். கேசட்டை போட்டு கேளுங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்
32 மணி நேரம் அந்த விவாதம் நடக்குது. 4 தலைப்புகள்ல. பைபிள்ங்கிறது இறைவேதம் கிடையாது, இயேசு இறைவனுடைய மகன் கிடையாது, மறுமை வெற்றி அடைவதற்கான வழி குர்ஆனையும் நபிகள் நாயகத்தையும் பேசுறான். பேசுறத கவர்மெண்ட்ல பிரஷர் பண்ணி தடுக்கிறது ஒரு பக்கம், அவன் சொல்லக்கூடிய வாதத்துக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? தலாக்கு அதை கிண்டல் பண்ணுவான், பலதாரமனும் அதை கிண்டல் பண்ணுவான், சாட்சியில ஆண்களுக்கு 1 பெண்ணுக்கு 2 அதை கிண்டல் பண்ணுவான், பெண்களுக்கு மாத்திரம் சொத்துரிமையில 1 பங்கு கொடுக்குறீங்களே இது கொடுமை இல்லையான்னு கேட்பான். அதே மாதிரி நபிகள் நாயகம் நடத்தின போர்களை எல்லாம் சொல்லி காட்டு அவரை பயங்கரவாதியுமா. இப்படி ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறானே, அவன் காலத்துக்கு போற மாதிரி அதுக்கு ஏன் பதில் கொடுக்கல? நீங்க ஜமாஅத் உலமாவே சரியத்தை காக்க புறப்பட்டு விட்ட ஜமாஅத் உலமா கேட்கிறேன், இதுக்கு பதில் கொடுத்தீங்களா? நாங்க கொடுத்தோம். குற்றச்சாட்டுகளும் பதில்களும் சொல்லி 3 பாகங்களை போட்டு அவன் அந்த 3 பாகம் ஒரு முஸ்லீம் கையில இருந்தா சென்னையில மாதத்திற்கு ஒரு நாள் பெரிய மண்டபம் பிடித்து அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து படித்தவர்களை, வக்கீல்கள், என்ஜினியர் மாதிரி பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அழைத்து வந்து இஸ்லாத்தை பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கா இங்க வந்து மேல ஒரு கேள்வி திட்டு, நாங்க பதில் சொல்றோம், குறை சொல்லு பதில் சொல்றோம், எவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி நீ கேள்வி கேளு பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி முஸ்லிம் அல்லாத படித்தவர்களை, விவரம் உள்ளவர்களை கொண்டு வந்து வச்சு மாசம் நிகழ்ச்சி நடத்துறோம். கேட்கிறாங்க, பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க, அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லுவோம், கோபப்பட மாட்டோம், ஆத்திரம் ஊற்ற மாதிரி கேட்பாங்க. இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இஸ்லாத்தை தழுவுவது 100கணக்கில். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அதன் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 100கணக்கில் இருக்கிறாங்க. ஏன் இந்த வேலையை செய்யற உலமாக்களே, சரியத்தை பாதுகாக்கிறதுக்கு புறப்பட்டு விட்ட உலமாக்களே, எங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய முழு சக்தியையும் பிரயோகிப்பதற்காக களத்தில் இறங்கி இருக்கிற உலமாக்க சபையை கேட்கிற, இதை செஞ்சீங்களா? நீங்க நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருமைக்கு இதை சொல்லல, என்ன சரியத்தை பாதுகாக்கிறீங்கன்னு கேட்கிறேன். சரியத்தை பாதுகாக்கிறேன் எதை செஞ்சுட்டீங்க? நீங்க சரியத்து பாதுகாக்கிறேன் எங்களை திட்டத்துக்கு வந்தாலும் 2000 ரூபாய் பீஸ் வாங்காமையா திட்டுறீங்க? நாங்க 10 காசு வாங்காம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. வந்து 15 வருஷமா எந்த கூட்டத்திலையும் காசு வாங்குறது இல்லை. 15 வருஷ காலமா 10 பைசா வாங்காம அல்லாவுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். மணிக்கு இவ்வளவு பேரம் பேசுற கூட்டம் வந்து சரியத்தை பாதுகாக்க போதா? வந்து பேசுறவர்கள் சும்மா கௌரவமா வந்து பேசிட்டு போனாங்களா? முழு ஓதுறதுக்கு லோக்கல்ல நீங்க சின்ன காசு கொடுத்தா சரியத்தை பாதுகாக்கிற பெரிய பெரிய உலமாக்களுக்கு பெரிய காசு கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். 1000, 2000, 1500 முதல்ல தந்தி மணி ஆர்டர் அனுப்பணும். அந்த மாதிரியான உலமாக்களும் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சரியத்தை பாதுகாக்க கிளம்புற கூட்டம் இதை பத்தி கண்டுக்கிறவே இல்லை. வரதட்சணையை கண்டுக்கிறல, நமக்கு எதிராக செய்யப்படுற சூழ்ச்சியை கண்டுக்கிறல. அது மாத்திரம் இல்ல, இப்படி வரக்கூடிய இஸ்லாத்து கூட்டம் கூட்டமா வர்றாங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாத்து கூட்டம் கூட்டமா வர்றாங்கல்ல, வரக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமிய தர்பியத்து கொடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஜமாஅத் உலமா என்ன செஞ்சிருக்கு சொல்ல பாப்போம். இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, வந்தவனுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும்ல. என்ன செஞ்சிருக்கிறீங்க? நேத்து முளைச்ச நாங்க செஞ்சிருக்கிறோம். இஸ்லாமிய இந்தியன் இஸ்லாமிக் மிஷன் ஒரு டெஸ்ட் ஆரம்பிச்சு அதன் மூலமாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களை எல்லாம் இங்க கொண்டாந்து விடுங்க. அவங்களுக்கு 3 மாச பாடத்திட்டம், இலவசமா உணவு, உடை, அவங்களுடைய எல்லா தேவைகளையும் புத்தகங்கள் கொடுத்து 3 மாசம் அவங்களுக்கு இஸ்லாத்தை ட்ரைனிங் கொடுத்து தொழுகை, நோன்பு எல்லாத்தையும் கொடுத்து இன்றைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சின்னஞ்சிறிய கூட்டம். நீங்க என்ன பண்ணி 50 வருஷமா இஸ்லாத்துல வர்றது கலிமா சொல்லி கேட்டா இங்க வராதே போலீஸ் பிரச்சனை ஆயிருக்கிறான். ஜமாஅத் உலமா எத்தனை உலமாக்கள் எங்களுக்கு தெரியும். டிக்ளேர் பண்ணிச்சா போயா சட்டத்தில் வரத்துல எவனா இருந்தாலும் எந்த பையன் எங்கள்கிட்ட வந்து கேட்க முடியாது. ஓபன் பண்ணி பேசுறோம், வா இஸ்லாத்து கூப்பிடுவோம், வந்தா சேர்க்குவோம். சேர்க்கிறது எங்க உரிமை, எங்க மார்க்கத்தில் உள்ள உரிமை. எந்த கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மேடையில் அறிவிச்சுட்டு வரக்கூடிய மக்கள் அறிவிப்பாங்க. அரபி கல்லூரி மாணவர்கள் டோட்டலுங்க, டோட்டல் 3 பேரு அரபி கல்லூரி, 10 பேரு அரபி கல்லூரி. கல்லூரிக்கு கணக்கு பாருங்க. ஒரு மக்தப்ல அறிவு படிக்கிற இடத்துலயாவது 300 பேர் இருப்பான். காலேஜ் பேரை போட்டுக்கிட்டு இப்ப என்ன அர்த்தம்? அதாவது என்ன சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாணவர்களையும் ஒரே ஒரு வேலூர் மாணவர்களை அழைச்சு ஓடி கொடுக்கிறோம். அவ்வளவுதான் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. சங்கரமந்தல் எவ்வளவு படிப்பாங்க? 1 நேரம் படிப்பாங்க. காலேஜ்ல 25 பேர். நாங்க இருந்த காலத்துல சில நேரத்தில் 3 மாணவர்களுக்கு 5 ஆசிரியர் இருப்பார். மாணவர்கள் 5 வீடு நடக்கும். மிகப்பெரிய சொல்லல, பொய் சொல்லல, உண்மையில உள்ள சர்வே எடுத்து விரும்பிக்கிட்டு நாங்க இருந்த காலத்தில் இருந்தோம் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சேவைன்னா நாளைக்கு நான் சர்வே எடுத்து
சொல்லுவேன். எந்தெந்த மாணவர்களுக்கு மேல் ஆசிரியர் தான் சொல்ல முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல மதத்தாக்களை நீங்க வளர்த்தீங்க, மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நமக்கு எதிராக செய்யப்பட சூழ்ச்சிக்கு என்ன மறுப்பு கொடுத்தீங்க? அது மாத்திரம் இல்ல, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு நவீன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நவீன காலத்துல எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணுமா? நாங்க சேட்டலைட் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க பண்ணீங்களா? சேட்டலைட் வரைக்கும் போய் இன்னைக்கு விஜய் டிவில இருந்து இஸ்லாம் ஒரு அறிமுகம்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை ரமலான் முழுசு நடத்தணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மாசத்துல மீண்டும் டெய்லி இஸ்லாத்தை பற்றிய நிகழ்ச்சிகளை தனியார் தொலைக்காட்சி மூலமாக ஏற்பாடு செய்து ஒப்பந்தங்களா செய்து முடிச்சிருக்கிறோம். தினசரி சேனல் திருப்பனா இஸ்லாம். இன்னும் குறுகிய காலத்துல தனி சேனல் ஆரம்பிப்போம். சினிமாக்கள்லையும் இந்த மாதிரியான வீணானவைகளை மூழ்கி இருக்கிற மக்களை இஸ்லாத்தை படிக்க வைக்குவோம், இஸ்லாத்தின் பக்கம் திருப்புவோம். முஸ்லிம் அல்லாதவர்களும் அதை விரும்பி படிக்கக்கூடிய நிலையில் ஆக்குவோம். அன்றைக்கு ஒரு நாள் அமர்ந்திருக்கிறோம் ஆபீஸ்ல. ஒரு தம்பதி வர்றாங்க, மலைவாழ் இனத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வர்றாங்க. ஒரு கணவனும் மனைவி 4 பிள்ளைங்களும். மனைவிக்கு கண்ணு தெரியாது. கணவனை கூட்டிட்டு வருது. எதுக்கு வருதுன்னு கேட்டா, நாங்க இஸ்லாத்துல சேரணும். நம்ம ஆபீஸ் வர்றாங்க, சேர்ந்துக்கிறங்க, அதை விலைக்கெல்லாம் சொல்லிட்டு, எந்த அடிப்படையில் நீங்க இஸ்லாத்துக்கு வர்றீங்க? இந்த இஸ்லாம் ஒரு அறிமுகம் ஒரு நிகழ்ச்சியை எனக்கு கண்ணு இல்லாட்டாலும் நான் அதை கேட்டேன், பார்க்க முடியல, அல்ல அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. நான் கேட்டேன், கேட்டது என் கணவருக்கு சொன்னேன். அவரும் உட்கார்ந்து நாங்க 2 பேரும் உட்கார்ந்து பார்ப்போம். நாங்க அப்படி குடும்பத்தோட இஸ்லாத்துக்கு வரணும். அல்லாஹ் செஞ்ச உதவி. அந்த பெண்ணுக்கு இந்த கண்ணு தெரியலன்ற இஸ்லாத்தை வந்த பிறகு இந்த அக்கும்பஞ்சர் என்கிற சிகிச்சை முறையில அவங்களை கூட்டிட்டு போய் இப்ப அந்த பெண்ணு கண்ணு தெரியுது 50%. மருத்துவர்கள் கை விட்டுதான். அதுல எல்லா ஒரு குணத்தை தனி விஷயம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும். எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் சென்றடைய பாடுபடுறேன். எதுனாலப்பா எங்களை எதிர்க்கு என்ன பண்ணிட்டு எங்களை எதிர்க்கு நான் கேட்கிறேன். குடிச்சிட்டு ரோட்ல தட்டையை விட்டு போட்டு கிடந்தமா எதிர்க்கு நான் கேட்கிறேன். அவன் எல்லாம் நீங்க எதிர்க்கல. ரசிகர் மன்றத்தில் இருந்தவன மீட்டிங் வாப்பான்னு சொல்றோம். பள்ளிவாச பக்கம் போவாத பள்ளிவாசத்துக்கு வாழ்ந்து சொல்றோம். காசுக்காக எல்லாரும் அடிமையாகக்கூடிய ஒரு காலத்துல லட்சமாக கிடைக்கிற காசு வேணாண்டு எட்டி இருந்துட்டு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய மானமுள்ள சமுதாயத்தை உண்டாக்கு நம்ம எதுக்கு பயணம் இருக்கீங்க? என்ன தப்பு நடந்துச்சு? இந்த ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் வந்ததுனால இன்னும் குடிமொழிக்கு போச்சு. நான் கேட்கிறேன் உலமாக்கல கண்ணு முன்னாடி பாருங்க தீர்வு. நான் கேட்கிறேன், நீங்க மார்க்க கூட்டம் போடுறீங்களே, மார்க்க கூட்டத்தை கேட்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய கூட்டத்தை உங்களால கூட்ட முடியுமா? மதரசா மாணவர்களை கொண்டாந்து நிறுத்தி காட்டுவீங்க. ஒரு மாவட்டத்தில் கூட்டம் போட்டா இல்ல மதரசா உள்ள மாணவர்களை கம்பல் பண்ணி கொண்டாந்து வச்சு காட்டுவீங்க. தவிர ஒரு சிறிய சமுதாயத்துல மார்க்க கூட்டத்துக்கு எப்படி வருது? மேலப்பாளையத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி கூட்டம் 7000 பேர் வந்தாங்க. சௌஹீத் ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு 7000 மக்களுங்க. எதனால வர்றாங்க? மார்க்க அரசியலுக்கு போவான், எம்ஜிஆர் வந்தா பார்க்க போவான், சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போவான். மார்க்கத்தை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாகி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நீ சொதப்புற, கேட்க வரமாட்டேங்கிறான். பொய் சொல்ற, கேட்க வரமாட்டேங்கிறான். கதைகளை கவிதாவை விட்டு அவுத்து விடுற, கேட்க வரமாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் ஒரே அதே அர்த்தமாகும். சும்மாவில் எவனாச்சும் முடிச்சிருக்கிறான் கேட்கிறேன். எவ்வளவு அழகான ஒரு மேலுங்க தூங்குறதுக்கே சும்மாவுக்கு போனான். அசத்து பயன் பண்ணிட்டு இருப்பாரு. 2 பேரும் முடிச்சுட்டு இருந்தா ஆச்சரியம். ஏன் 12 மாசத்துக்கு புத்தகம் எழுதிட்டு அதுதான் 12 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு இது இருக்கும். இது நபியில் அவளுக்கு, இது ஜமாத்துல அவளுக்கு, ஜமாத்துல இருக்குது. அதையே உட்கார்ந்து படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, அதையே திருப்பி சொல்றது. அந்த ராகத்தில் அப்படி வந்து தூங்குவான். காமத்துக்கு போல எந்திரிப்போம். மாற்றமா இல்லையா? நானும் தூங்கினால வாழ்த்தேன். நீங்க அந்த மாதிரி ஆளா இருந்தது இல்லையா? நான் தூங்கி இருக்கிறோமா? நீங்க இல்லைன்னு மறுத்தாங்க. எத்தனை அசத்தமா இருக்கு. சும்மாவோட பேசும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்கன்னா கண்ட முழுது ஜெயிச்சின் அப்படி ராணுவத்துக்கு எச்சரிக்கை செய்யற மாதிரி இருக்குமா? அலா சவுத்துஹு சத்தம் உயர்ந்திரும், இஹமர்ர தைனாஹு கண்கள் சிவந்துரும். அல்லாஹ்வுடைய தூதர் பேசும் பொழுது தட்டி எழுப்புவாங்க மக்களை. இவன் தாளாட்டி தூங்க வச்சுக்கிட்டு ஏன் கேட்க மாட்டான்? இது ஹக்குபாத்திற்கு அளவுகள் இல்லையா? காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாலும் கூட மாட்டேங்குது கூட்டம். இன்னைக்கு கேட்கறதுக்கு சொந்த காசு செலவழிச்சுக்கிட்டு அங்க நேரம் வந்து கூட்டம் வருதுன்னா இது ஹக்கு பாத்திரம் தெரியலையா? என்ன முயற்சி நாங்க பண்ணணும்? கூட்டம் நடக்குது மக்களுக்கு சொன்ன அவ்வளவுதானுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? எது உண்மை எது பொய்ன்னு அறியிருக்க உலமாக்கல் சபைக்காக சொல்றேன். தயவு செய்து ஒரு நல்ல ஒரு எழுச்சியை தடுக்கிறாதீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு முட்டுக்கிட்ட போடாதீங்க. உங்க பொய் பிரச்சாரங்களுக்கு பிறகுதான் ஒவ்வொரு பொய் பிரச்சாரத்துக்கு பிறகு நாங்க வளர்றோம். சத்தியம் வளருது, தௌஹீத் வளருது,
ஏகத்துவ மக்களை சென்றடையுது. நீங்க நாங்க போட்டு கூட்டம் போட்டு வளர்ந்ததை விட நீங்க கூட்டம் போட்ட பிறகு நாங்க வளர்ந்தது அதிகம். நல்லா தெரிஞ்சுக்கிறது. ஒரு ஊர்ல போய் சிந்தி கூட்டம் போடுவாங்க, அதை கேட்ட உடனே இதான் கடைசி வழங்குவோம். அவ்வளவு அழகா பேசுவாங்க. அவங்க பேசுற பேச கேட்ட உடனேயே இவங்க சரியில்லைங்க அங்கதான் அந்த அளவுக்கு இருக்கு. நாங்க கூட்டம் நாங்க போடுற கூட்டத்தை விட உங்க கூட்டத்தான் நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ தேவையில்லாத குழப்பம். நாங்க குழப்பவாதிகளே கிடையாது. ஹக்க சொல்றோம், உள்ளதை சொல்றோம், மார்க்கத்துல எதிர்த்து அதை சொல்றோம். எங்கிட்ட தப்பு இருக்குங்களா அதை சுட்டி காட்ட உடனே ஏற்றுக்கிறோம், பகிரங்கமா வச்சுக்கிறோம், மேடையில் விட்டு போயிடும், ரெகுலர் பண்ணிட்டு போயிடும். எங்களுக்கு ஒரு புரிவாதம்லாம் கிடையாது. என்ன அப்படின்னு நாங்க பெருசா புத்தகத்தை எடுத்தோம், குர்ஆன்ல உள்ளதை எடுத்துக்கிறீங்க. இது ஒரு பெரிய கிரிமினல் குற்றமா? நீங்க சரியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த கொள்கையை அழிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? என்னையா நாங்க சொல்லிட்டோம், குர்ஆன்ல ஏதாவது இருந்தா அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. நான் சொன்னா எடுத்துக்கிறாங்க, எங்க அசத்து சொன்னாலும் எடுத்துக்கிறாங்க, அந்த அசத்துக்கு அசத்து சொன்னாலும் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு மேல உள்ள ஒரு ஆள் சொன்னாலும் எடுத்துக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னாலும் பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பாருங்க. இந்த என்னையா அப்படி இல்லையா இருக்கு போது பாருங்க, என்ன இருக்கு என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்றீங்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் வந்து யாரும் இல்லை, அல்லாஹ் சொல்லுங்க கேளுங்க. முஹம்மது சொன்னா அவன் எந்த மதத்தோட சேர்ந்து ஒரு கலிமா இல்லாம இருந்தா இஸ்லாத்துக்கு வர்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுப்பீங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுப்பீங்க. உலகமானங்க அல்லாஹ்வை ஏத்துக்க, ரசூலை ஏத்துக்க, இதானே இஸ்லாமு. இதைத்தானே நாங்க சொல்றோம். 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அதான் சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன இருந்துச்சு அதை சொல்றோம். அதுக்கு நமக்கு இடையில என்ன வந்து எல்லாம் தூக்கி போடுறோம், எதை தூக்கி போட சொல்றோம்? மார்க்கத்தை தூக்கி போட சொல்றோம், குர்ஆனை தூக்கி போட சொல்றோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை தூக்கி போட சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுக்கு கீழே என்ன நூலா எழுதிருக்கா சில சான்றுகள் உங்களுக்கு சொல்லணும்ல. தமிழ்ல உங்களுக்கு சொன்னா தெரியும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மதரசாவெல்லாம் ஓதுறதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டுல இருக்கும் பொழுது நாங்க வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வந்துட்டா ஒரு புத்தகத்தை கம்பல்சரியா படிக்கணும். எங்க அம்மா படிக்க சொல்லுவாங்க. என்ன புத்தகம்? திருமுடி இறக்குன ஹதீஸ், அதுக்கு பேர். மார்க்கம் நாங்க இருக்காங்க திருமுடி இறக்குன ஹதீஸ்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதை வெள்ளி திங்கள் இரவுல ஓதணும், படிக்கணும். அதுல என்ன இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே முடி இறக்கணும்ல, உங்களுக்கு தலைமுடி இறக்கணும்ல, பிறந்த முடி இருப்பாங்க. அந்த தலைமுடியை இறக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் கையில கத்தியை கொடுத்து விட்டு மலக்குகளோட அனுப்பி வச்சாங்க. அவர் முடி இறக்க வந்துட்டாங்க. ஆசாபாசனம் இல்லாத இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, ஜிப்ரீலுக்கு உள்ள வேலை முடி இருக்கிற வேலையா? அல்லாஹ் வந்து ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறான்னா வகியை கொண்டு வர்றது ஒரு வேலை, அதை மனசு செய்ய முடியாது. முடிய சொல்றது 1000 பேர் நாட்டில் இருக்காங்க, எவன் எடுத்து போயிடலாம். இந்த வேலைக்கு அல்லாஹ் வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு வைப்பானா? நான் கேட்கிறேன். அவன் பிறந்த குழந்தைக்கு முடியெடுக்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க. அத எனக்கு உனக்கு என்று ஆளுக்கு ஒரு முடி கிடைக்காதான்னு சொல்லி அந்த மாதிரி போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஒரு முடிய 11 பங்காக பங்கு வச்சு ஆளுக்கு சின்ன சின்ன துண்டு கிடைச்சாலும் போதும் இப்படி போட்டி போட்டுதான் அந்த கதை வருங்க. அதுல எழுதிப்பான், யாராவது ஒருவன், யாதாகிலும் ஒருவன், அந்த காலத்துல தமிழ்ல யாதாகிலும் ஒருவன் வெள்ளி திங்கள் இரவு கண்ணையில ஓடி வந்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் எழுதிருப்பான். இதை உட்காந்து படிப்போமுங்க. இதான மார்க்கம் படிச்சோம் இல்ல நீங்க சொல்ல முடியுமா? அட இதுக்கு மார்க்கத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வயசுல முடியறக்கணும்னா எந்த குர்ஆன்ல இருக்குது? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா நான் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது ஜிப்ரீல் தான் எனக்கு வந்து முடியறக்க வந்தாருன்னு சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லல. நான் சொல்றேன், ஜிப்ரீல் சின்ன குழந்தையா இருக்கும் ஜிப்ரீல் அப்படி வந்து மக்களுக்கு மத்தியில் அப்படி மந்திரத்தில் அப்படி முடியறக்கப்பட்டா அதை பார்த்தா எல்லாருடைய ரசூல் ஏத்திருப்பான், கூட எடுத்துருக்க மாட்டான், அடிச்சு வரைச்சிருக்க மாட்டான். சாதாரணமான நிலையில தான் நபி ஆனப்பிறகு இருந்தாங்க, அவருக்கு முன்னே இருந்தாங்க. இவன் என்ன செய்யறான்? முடியறக்கிறதுக்கு ஜிப்ரீல் வந்தாரு, இது கதை. அது மாதிரி நாங்க படிக்கிற விறகு வெட்டியார் கிறிஸ்தா படிச்சோம். மார்க்கங்கிற பேர்ல இந்த மதர் தாக்குதலுக்கு வர்ற காலத்துக்கு முன்னாடி எல்லாம் விறகு வெட்டி கிறிஸ்தா. என்னது? எவ்வளவு ஒரு விறகு வெட்டி, எந்த வருஷம் தெரியாது, எந்த ஊர்ல தெரியாது. அந்த விறகு வெட்டிக்கு அவனுக்கு ஒரு பேர் இருக்கணும், அவன் பேர் என்ன அதுவும் தெரியாது, அவன் அப்ப பேர் என்ன அதுவும் தெரியாது, எப்ப பிறந்தா எப்ப செத்தா அதுவும் தெரியாது, அவன் கபடி எங்க இருக்கு அதுவும் தெரியாது. ஒரு விறகு வெட்டி, ஒரு விறகு வெட்டி இருந்தாரு. அவர் வறுமையில இருந்தாரு. ஜாபர் சாதிக்கு நல்ல புரியா பாத்தியா ஓடுனாரு, பணக்காரர் போயிட்டாரு. இதானா இதை உட்கார்ந்து படிச்சவங்க. இது என்ன கதை? இது யாரு உனக்கு சொன்னா? குர்ஆன்ல இருக்குதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? அல்லது இந்த அசத்துமார்கள் இந்த பூரியையும் இந்த பாயாசத்தையும் சாப்பிடுறதுக்காக உண்டாக்குனதா? இதான அர்த்தம், இதான மார்க்கம் நமக்கு சொல்லி தந்தாங்க. இது ஏன் எது சொல்றேன்னா, இந்த அசத்துமார்கள் நம்மளை எதிர்க்கிறது காரணம்
அதுல கை வைக்கிற ஒரே காரணம் வேற மார்க்கத்தினுடைய உண்மையில நம்ம தப்பா இருக்கிறோம், அதை எதிர்க்கணும்னு சொல்லி நினைச்சா வரதட்சணை எதிர்த்திருக்கணும், வேற வேற தீமை எதிர்த்திருக்கணும். நல்லா தெரியும் ஒரு முன்னேற்றம். பள்ளி வாசலுக்கு வராதான் பள்ளி வாசலுக்கு வரணும். ரஜினி ரசிகர்னு சொன்னவன் நபிசல்லாத்துக்கு ரசிகர் ஆகலாம், குரானுடைய ரசிகர் ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு மாறுதல் ஏற்படுது. அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சுறான். இந்த மாதிரி பாம்பு பள்ளி பூரா இது மாதிரி வந்துருச்சுன்னா மூசா எனக்கு பாத்தியாவது ஓடணும் போய் ஓடும். நாங்களும் போடுறோம், நாங்களும் மூசா வச்சு வச்சு அதோட கோரிக்கை தொடர்ச்சி வைக்கணும், அதை வச்சு அதை சாப்பிடணும். இது எதுக்கு வெசஞ்சு மூசா நபி பேர்ல போனா அவர் கை தட்டிருக்காருல மந்திர கோழி, அதை வச்சு இந்த வெசஞ்சு குடிச்சு போயிடுவாரு. இந்த மாதிரி மூசா நபிக்கு ஒரு பாத்தியா, அந்த காலத்து பாத்தியா, பாத்தியா, எதுக்கு ஒரு மரபு இல்லையா? காட்டுக்காக வெட்டி என்னென்ன 16 செய்யுது துக்கா போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் கிடையாது. 16 செய்யுது இந்த ஊர்ல வச்சாங்க. அப்ப என்ன நம்ம பிறந்தோம்? குர்ஆன்ல இல்லாத, நபிகள் நாயகம் சொல்லாத, அவன் சொந்தலாவதற்காக எல்லாம் புதுசு புதுசா மார்க்கெட்ல உண்டாக்கி வச்சிருக்கான். அதை கரையெடுக்கிறது இறங்கும் பொழுது இதனால வருவாயை அனுமதித்துக் கொண்டு வந்து பாதிக்கப்படுறாங்க பாருங்க. அதனாலதான் நம்மளை மட்டும் இருக்காங்க. எந்த நோக்கம் கிடையாது. எதை எதிர்க்காம இருக்கணும். எந்த விஷயத்தை எல்லா தீமைகளையும் அங்கீகரிக்கக்கூடியவங்க தஞ்சாவூர்ல ஒரு ஜமாத்துடைய தலைவராக இருந்தவங்க நாட்டுக்கு கடையை தொடர்ந்து வைக்கிறதுக்கு போய் பாதிக்கப்படுறாங்க. மாலை நேரத்தில் வெள்ளபரமா வச்சு இதான் உங்களுக்கு அதையெல்லாம் எடுத்துக்குவாங்க. எதிர்க்கிறது என்ன காரணம்? தீவுடைய உணர்வு இல்லை, வருமானத்தில் இருக்கணும். இந்த ஏகத்துவம் வந்துச்சுன்னா காயத்துக்கு கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்? காயத்து இறந்துட்டாங்க. அப்ப காயத்துல வயிற்று வழி போய் பாருங்க, இல்லையா? வயிற்று வழி ஒரு ரத்தத்துக்கு இல்லையா? வயிற்று வழி தலைவலி கூறுவீங்க, என்ன செய்யணும்? மருத்துவம் பார்த்து சொல்லி கொடுக்கணும். சரி, போய் பார்க்கணும்னா இந்த சொல்லணும். அங்க நடக்குது 3 தான் அந்த நாளைக்கு கட்டிலை குடிக்கணும், கட்டிலை வைக்கணும், கட்டி முடிக்கணும், இருப்பில் கட்டிக்கணும், 3 ரூபாய்க்கு வைக்கணும். நடக்கவே இல்லையா? அப்ப இது ஏகத்துவம் புகழ்களா இருந்தா இங்கேயுமே காட்டுறாங்க. 2 ரூபாய்க்கு போகும்போது 10 ரூபாய்க்கு வரும்போது 3 ரூபாய்க்கு நடக்கவே இல்லையா? இன்னைக்கு இதுல நாங்க கைவிக்கிறோங்க. நீ விவாதத்தை வியாபாரம் பண்ணலாம். மக்கள் எல்லாத்தையும் தோற்கடிச்சிருக்கான். இந்த மாதிரி பாட்டு பாடி சினிமா மெட்டுல புதிய புதிய பாடல்களை பாடி அந்த மெட்டுல ராகத்தை காட்டு தருவாரு. இந்த மாதிரியான சந்ததியை வந்து இனிமேல் நடக்காது, எதிர்க்கிறாங்க. காரணத்தை உழைக்கீங்க. என்னென்னமோ நாட்டில் நடக்கிறதையெல்லாம் எதிர்க்காதவர்கள் நம்ம எதிர்க்கிறது அவ்வளவு ஒன்று சேர்ந்து ஏழுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க. என்ன காரணம்? நீங்க பெரிய எல்லாத்தையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்? நாங்க ஜமாத் உலகம் இருக்கக்கூடிய நேரத்துல சம்பளம் குறைவா இருக்குல்ல, அதை பத்தி பேசி நடக்கும். நானும் அட்டிக்கலை நடக்குது. நானும் அதை பங்கெடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லது நானும் ஒரு மெம்பர் உட்கார்ந்து இருக்கேன். அந்த ஒரு தீர்மானம் எடுத்தா என்ன தெரியுமா? சம்பளம் கொடுக்கிறவன்னா அடுத்த வாரம் ஜும்மாத்துல ஸ்ட்ரைக் பண்ணணும். நீங்க சிரிக்கிறீங்க. இது என்னையா சும்மா தொழுகையை ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொல்லி ஒரு மார்க்க அறிஞர் பதவியில பேசுறாங்கன்னா இது ஒரு யூனியன். தொழிலாளர்களுக்கு யூனியன் வச்சிருக்காங்க. மார்க்கத்தை காப்பாற்றுவதற்குரிய சபை இல்லை இது. தொழிலாளர்களுக்கு யூனியன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு யூனியன். பள்ளிவாசல்ல தொழில் நடத்த மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுவோம்னா அப்ப அத்தனை பேர் சும்மா நடத்தாம போகணும்னு அர்த்தமா? அதை கூட நீங்க செஞ்சிருக்கீங்களா? காசுக்காக வேண்டி நான் ஏற்றுக்கேன். எதுக்கு இதை சொல்றேன்? அப்ப இந்த மாதிரியான உணர்வு உள்ளவர்களா இருக்கிறதுனால ஒரே காசு, பணம், வருமானம் இதுகள்ல இந்த தௌஹீத் பிரச்சாரம் வந்தா கை வைக்குது. பொழப்பு நல்லா செய்யுங்கப்பா. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சும்மா கேட்டு வாங்கிக்கோங்க. மார்க்க தப்பு செய்யாது. குரான் கூப்பிடுறீங்க, குரானா நாங்க ஓதுறோம். குரான் மௌத்தா படம் குரான் கூப்பிடுறீங்களே, நாங்க குரானா ஓதுறோம். யாரு ஓதுறாங்க? என்ன இஸ்லாத்திற்கு காசு ஓதுறாங்க? என்ன இஸ்லாத்திற்கு யாருக்குமோ இறையை குறித்த ஒன்று இறையில ஒன்று ஓத மாட்டோம். அதை வந்து சொல்லிருக்கோம். பக்கத்திலோட பேசுறோம். எதை வச்சுக்கணும்? குரான தொடர்ந்து வச்சுக்கிட்டு ஏதாவது தனியா பேசுவோம். நான் நாளை வச்சு புதுசுலாம்
ரூபாய் எங்கேயும் கேட்கிறாங்க. அளவுக்கு காரியங்களுக்கு சாவு உறவு வாங்குது. இந்த மாதிரி மூத்தா போனவர்களே விருது விருது வைக்கிறது. அன்னைக்கு சாப்பிடுறது அன்னைக்கு தான் மூத்தா போய் கிடப்பாங்க. அன்னைக்கே ஆக்கிறதுக்கு விருது கொடுக்குது. 300 வரைக்கும் அவங்களுக்கு ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி குரான்லையும் அதிகம் இல்லாத அவன் வருமானத்துக்கான இதை எடுக்கணும். பாதிக்கப்பட்டவனால அவங்க நம்ம இருக்காங்க. நல்ல விளைவு. ஆக நாம சொல்றது மார்க்கத்துக்கு விரோதம் ஒன்றும் கிடையாது. குரான் ஆதாரத்தை ஒவ்வொன்றையும் சொல்லுவோம். எது சொன்னாலும் சரி குரான் ஆதாரத்தை சொல்லணும். ஹதீஸ் ஆதாரத்தை சொல்லணும். அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அதை தவிர இவர் சொன்னார் அவர் சொன்னார்னா நாங்க ஏற்றுக்க மாட்டோம். இதாங்க நமக்கு அவங்களுக்குள்ள விவகாரம். இந்த 2 அடிப்படை. இதுல குரான் ஹதீஸ்ல இல்லாத எல்லாத்தையும் முத்து எரியும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம கருத்து வேறுபாடு. நல்ல விஷயம், ஒரே விஷயம் தான். சந்தைக்கு 1000 விஷயம்லாம் கிடையாது. நாங்க சொல்றோம் குரான்ல இருந்தால் மட்டும்தான் நாங்க எடுத்துக்கிறோம். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதை தவிர எவர் சொன்னாலும் எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, ஊரே சேர்ந்து தீர்மானம் போட்டாலும் சரி, அதை ஏற்க மாட்டோம். இது என்ன தப்பு? ஒரு இஸ்லாமா போயிடும்ல. ஒரு மார்க்கத்தில் இவருக்கு ஹலால் அவருக்கு ஹராம் இவருக்கு மக்ரூஹ். என்னையாது ஒரே மார்க்கம்? இஸ்லாம் ஒரு மார்க்கம் தானே. நீங்க சித்தியின் தலைக்கிழமை புத்தகம் போட்டுருக்காங்க. குரானியா சுத்தி போகல. நல்ல உலகரிய புக்கு தமிழ்ல தான். அதுல கடைசி பக்கத்தை புரட்டிங்கன்னா ஹலால் ஹராம் பட்டியல் இருக்குங்க. கட்டமூட்டு வச்சிருப்பான். மயில், குயில், யானை, கழுதை, குதிரை எல்லா பேர்களும் இருக்கும். ஹலால் ஹராம் சொல்றாங்க. அதை போட்டு மயிலுக்கு போட்டு சாந்து போட்டுருவாங்க. சாண்டா சாதி, ஹாண்டா ஹனதி, மாண்டா மாலிக்கு, அப்புறமேலு ஹம்பளிக்கு ஒரு பானா போட்டு அல்லாஹ் ஹராமாக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஹராம். அல்லாஹ் ஒன்றை ஹலால் சொல்லியிருக்கும் போது உனக்கு இது ஹலால், உனக்கு ஹராம், உனக்கு மக்ரூஹ், உனக்கு மக்ரூஹ் தந்தீங்கன்னா என்ன? இது என்ன சட்டம்? இப்படி ஆக்கிட்டீங்களா இல்லையா மார்க்கத்தை? மீன் சாப்பிடலாமா, நண்டு சாப்பிடலாமா? நண்டு சாப்பிடலாமா? அனவி சாப்பிடக்கூடாது, சாமி சாப்பிடலாம். அனவிக்கு வேற போவானா? அனவிக்கு வேற இருக்குங்களா? இல்ல வேற இஸ்லாமா அது? ஆனா சாப்பிடுறத ஹலால் ஆக்கணும். அல்லவா அல்லவா நீயா? அல்லாவுடைய ரசூலுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. யாரு மன்னபியில் மட்டும் அறிமோ அல்லாஹ்வுக்கு தகுந்ததை மறுவாத அசுவாஜிக்க நல்லா கேட்டாங்க. நபியே, நான் ஹலால் ஆக்கணும், நீ எப்படி ஹராமாக்கலாம்? தேன் சாப்பிடுற ஹராமாக்கிட்டாங்க. ரசூல் சொல்லாங்க சாப்பிட மாட்டேங்குமே, அதை ஹராமாக்கிட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் கண்டிக்கிறான். நான் உனக்கு ஹலால் ஆக்கிட்டேன், நீ ஹராமாக்கிறியா? அப்ப ஹலால் ஆக்குற அதிகாரம் அல்லாஹ் உள்ளதுங்க. அல்லாஹ் ஹலால் ஆக்குனா எல்லாத்துக்கும் ஹலால் சொல்ல வேண்டியதானே? அவன் கேட்கிறான். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதிலே சொல்ல முடியும். இந்த கேள்வி உங்களை 4 கால் இருக்கணும். எங்க 4 கால் இருக்கு? எப்படி சொல்ற? இது உனக்கு ஹலால், இது அவனுக்கு ஹராமு, இது அவனுக்கு மக்ரூஹ். ஒண்ணு செஞ்சுட்டு போறீங்க 2 பேரு. இவர் சாவி, ஒரு அனபி. ஒண்ணு செஞ்சுட்டு இவர் கொண்டாடி தொட்டுக்கிறாரு, இவரும் தொட்டுக்கிறாரு. இவருக்கு கூட இவருக்கு இருக்கிறாரு. ஏன்? சாவியா இருந்து கொண்டு ஒண்ணு செஞ்சு கொண்டாடி தொட்டா ஒண்ணு முடிஞ்சு போயிடும். அவரு பலவீனமான உழுப்பல் இருக்கு. கனவியா இருந்து கொண்டு அவர் கொண்டாட்டிய தொட்டாலும் அவனுக்கு முடியாது. இது இந்த மார்க் எத்தனை மார்க்கப்பா? இது வேற வேற மார்க்கமா, ஒரு மார்க்கமா? அப்ப 2 பேரும் துணுறாங்க. ஆகலத்தில் எல்லாம் நிறுத்தி கேட்கலாம். நீங்க கொண்டாட்டிய தொட்ட, நீங்க கொண்டாட்டிய தொட்ட, நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ. எல்லாம் சொல்லுவானா? இப்படி அட ஒரே மாதிரியான காரியத்தை 2 பேரும் செய்யறான், 2 முஸ்லீம் செய்யறான். ஒருத்தவங்களுக்கு கூடும், ஒருத்தவங்களுக்கு கூடாது. என்ன அர்த்தம்? இது என்ன சட்டம்ங்கிற கோமாளித்தனம் உங்களுக்கு இல்லையா? இதுதான் மதுகபு வேணாங்கிறோம். மதுகபுனா என்ன பேர் வச்சுக்கிறாங்க. இதே சங்கர மதத்துல பேசிருக்கிறாங்க. நாங்க சும்மா ஒரு பேருக்காக வைத்திருக்கிறோம். நாங்க இந்த பிளவை ஆதரிக்கிறோம். இது பிளவு இல்லையா? ஒரு ஆளுக்கு ஹலால், ஒரு ஆளுக்கு ஹராம்ங்கிறது பிளவு இல்லையா? ஒரு ஆள் நம்ம முடியும், ஒரு ஆள் நம்ம முடியாதுங்கிறது பிளவு இல்லையா? ஒரு ஆள் தொழுக பாத்திலாவும், ஒரு ஆள் தொழுக பாத்தில ஆகாதுங்கிறது பிளவு இல்லையா? தூங்குறீங்க, நெத்தி வைக்கிற இடம் மட்டும் சுத்தமா இருக்குது, மற்ற இடம் போனா சாணியா சுத்தமா இருக்குது. அதுல கைய வச்சு தொழுவீங்க, கணக்கில கூடுவீங்க. அசுத்தத்துல கையில பிறப்பிக்கு சொல்லுவோம். நெத்தி மட்டும் சுத்தமா இருக்கணும். ஆதாரத்தெல்லாம் காட்டுவோம், வீடியோ பார்ப்பீங்க. பிந்தைய ஆதாரத்தை தனியா வாசிக்கணும். சாதிகள் கூடாது. இது என்ன யார் யார் எது கழிச்சு? இப்ப 2 கழிச்சா 2 நேரமான ஏற்குமாறு 2 கழிச்சா இப்படி ஏராளமான குளறுபடிகள் இருக்குதப்பா. இது தேவையா? அடுத்தவன் பார்த்து காரிட்டு போறாங்க. இதை கேட்டா இவன் அவங்க சொல்றாங்க சமுதாயத்தை குழப்பம். 4 இருக்கலாம்னு சொல்றது குழப்பமா? ஒன்னே ஒண்ணு இருக்கலாம்னு குழப்பம் இல்லை. பாருங்க எப்படி தலைகளை மாத்திட்டாங்க. மாற்றி சொல்றேன், நானே மாற்றி சொல்றேன். அதாவது 4ஆக நீங்கள் பிரித்து கடங்கள். இது தெரியுமா? அவசரம் இது தெரியுமா?
நாளா இருக்காதேப்பா எல்லாம் ஒன்னா நம்ம சொல்றோம். இது குழப்பம். நடுநிலையாளர்களை தீர்ப்பு சொல்லுங்க. எல்லாரும் ஒரே முஸ்லீமா இருக்கும். உங்களுக்கு ஹலாலா எல்லாத்துக்கும் ஹலாலா இருக்கட்டும். ஒரு ஆள் ஒரு முஸ்லீமுக்கு ஹராமா உள்ளது எல்லா முஸ்லீமுக்கு ஹராமா இருக்கட்டும்னா இது தெரியுமா? அல்லது இது உனக்கு ஹலால், உனக்கு மக்ரூஹ், உனக்கு வந்து சுன்னத்து, உனக்கு வாஜிபு, இது குழப்பமா? இது குழப்பம் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்பது குழப்பமா? ஆளுக்கு ஒரு சட்டத்தை வச்சுக்கிறீங்க என்பது குழப்பமா? எல்லாம் ஒரு வேளத்தை பின்பற்று ஒரு என்பது குழப்பமா? 4 நாளை பிரிச்சுக்கிறீங்கன்னு சொல்லுவது குழப்பமா? அப்ப குழப்பத்தை தெளிவாகவும் தெளிவ குழப்பமா ஆகிட்டான். நம்மளும் குழப்பம் ஆகிக்கிறான். இது குழப்பம் வளர்க்கலையா அவனுக்கு? அப்ப இந்த மாதிரியான குழப்பத்துக்கு என்ன காரணம்? இது ஒரு அடிப்படை சொல்லிடுறேன். ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது மக்கள் இதை தெளிவா நீங்க எல்லாம் அடைகிறீங்க. உலமாக்கள் நடக்க மாட்டாங்க. இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு கூட உலமாக்கள் என்ன பண்றாங்கன்னா, அது மதுகபை எல்லாம் விட முடியாது. மதுகபுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனா மதுகப விஷயத்தை வந்து நாங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த உலமாக்கள் கூட கடுமையான முறையில ஆட்சேபனை பண்றாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, மதரசாக்கள்ல அவங்களுக்கு அப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க மதுகபை பத்தி. நான் அனுப்பி வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. மதுகபை பத்தி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன மதுகபை பத்தியும் இமாம்களை பத்தி பாருங்க. எதனால இந்த இமாம் மூளைமார்கள் மட்டும் இப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. உங்களுக்கு எல்லாம் விளக்குறது. ஆமா, ஏன் நம்ம 4 சட்டமா இருக்கிறோம்? பள்ளிவாசல் சொல்ல போறோம், எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒரு ஆள் இப்படிங்கிறான், ஒரு ஆள் அப்படிங்கிறான், ஒரு ஆள் என்ன விட்டு சொல்லுவது என்ன செஞ்சுக்கிறான். சாதி அனுப்பிடுறான்னு சொன்னா இவன் தனியா சொல்லுவான், அவன் தனியா சொல்லுவான். ஏன் ஒரே மாதிரி சொல்லக்கூடாதா? ஒரே மாதிரி நோம்பு வைக்க கூடாதா? ஒரே மாதிரி எல்லாருக்கும் அதாவது சொல்றோம். வா எல்லாரும் குரான்ல இருந்து எல்லாரும் ஏற்றுக்கணும். எங்கிட்ட உள்ள தப்பு நாங்க இருக்கணும். குரானுக்கு எல்லாரும் கட்டுப்படுவோம் கூப்பிடுறது குழப்பமாங்க. உங்களுக்கு எல்லாம் புரியுது. இந்த உலமாக்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியுமா? அந்த உலமாக்களுக்கு இந்த மதுகபுடைய வெறி அப்படி மதரசாவில் ஊட்டப்படும். அதுக்காக நான் செய்யறேன். எப்படி ஊட்டுவாங்க பாருங்க. மதரசா கிதாப்ல அதை கூட நீ காட்டலாம். அதாவது துருல் முக்தார்ல 1ஆம் பாகத்துல 38ஆம் பக்கத்துல துருல் முக்தார் வீடியோவை காட்ட மாட்டேன். டிவியில் உங்க பார்க்கணும், கேமராவை காட்டுறாங்க. அதாவது இமாமுடைய மதிப்பு ஏற்றுவாங்க. சாபி மதம் சாபி இமாமை பத்தி அவர் அல்லாவுக்கு மேலங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க மதத்தால. ஹனவி மதத்துல வந்து அது சல்லல் பஜ்ர பி உதுவில் இஷாயி அந்த மார்க் பண்ணி காட்டுங்க. 40 சனா. அதாவது சாபி ஹனவி மதம் கிதாபுல ஹனவி இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அப்படி ஏற்றாங்க. அதாவது மூளை செலவை மதத்தாக்கள் நடக்குங்க. எல்லா உலமாக்களும் ஏன் இப்படி மாறாம இருக்காங்க? நீங்க மாறுறீங்க. உங்களை விட விவரம் உள்ளவர்கள் நீங்க நினைக்கக்கூடியவர்கள் மாற மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு அப்படி சலவை செய்யப்படுது. எப்படி தெரியுமா? கது சல்லல் பஜ்ரபி உதுவில் இஷாயி 40 சனா. அபு ஹனீஃபா இமாம் இருக்கிறார்களே, ஃபஜ்ருக்கு செய்த உணவை கொண்டு சுபு தொழுகையை, இஷாவுக்கு செய்த உணவை கொண்டு சுபு தொழுகையை கொண்டிருக்கிறார்கள் 40 வருஷங்கள். 40 வருஷங்கள். 40 நாள் இல்ல, 40 வாரம் இல்ல, 40 மாசமும் இல்ல, 40 வருஷமாக ராத்திரிக்கு ஒழு செய்வாரு. ஃபஜ்ர் தொழுது தான் படுப்பார். அப்படின்னா இந்த இரவுல 40 வருஷமாக இரவுல ஒரு தடவை கூட தூங்கல. தூங்கினா ஒழு முடிஞ்சுல. அதே ஹனீஃபா பிரகாரமே தூங்குனா ஒழு முடிஞ்சு போயிருங்க. அப்ப ராத்திரி இஷாவுக்கு செஞ்ச உணவை கொண்டு சுபுக தொழுந்திருக்கிறார். இரவு 1 நாள் தான் ஓகே. ஒரு நாளைக்கு ஒருத்தர் முடிச்சுட்டு இருந்துடும். ஒரு 2 நாள் தான் ஓகே. 40 நாளைக்கு தான் கஷ்டம். 40 வருஷம் தான். அப்ப என்ன செய்யறாங்க? கேட்கிற மாணவனா இருக்கு, சின்ன பிள்ளையா தான் போய் சேர்றாங்கலாம். அப்ப என்ன செய்ய? ஒரு இமேஜ் ஏற்படும். சுபுக்கு செஞ்ச உணவு, இஷாவுக்கு செஞ்ச உணவு சுபுவா 40 வருஷமா இப்படி ஏற்றுவாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இது என்ன மார்க்கத்தில் நல்லதா? இது நான் கேட்கிறேன். இஸ்லாத்துல இப்படி செய்யலாமா? நீங்க நல்லது நினைக்கிறீங்க. ஒரு இமாமா அபு ஹனீஃபா மாதிரி அதுக்கு இப்படி செய்வாங்களா? இஸ்லாத்துல வந்து என்ன இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன புதுசுல ஒரு மக்காவில் உள்ளவரையும் மதீனாவில் உள்ளவரையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்கல்ல, சோத்து வழி இல்லாம போறாங்க, உள்ளூர் வாசி சேர்த்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்மான் ஃபார்சியையும் ஜாயின் பண்றாங்க.
அபூதர் தான் அந்த ஊருக்காரர், சல்மான் பார்சி வெளியூருக்காரர். அப்ப சல்மான் பார்சி வீட்டுக்குள்ள ஒரு நாள் வர்றாரு. அபூதர்தாவுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, அபூதர்தாவுடைய மனைவி அவங்க ரொம்ப ஒரு அசிங்கமான ஆடை அணிஞ்சுக்கிட்டு, இந்த சமையலுக்கான யூஸ் பண்ற ஆடை இருக்குல்ல, அழுக்கடைஞ்சு போய் கறி பிடிச்சு போய் இந்த மாதிரியான ஆடை அணிந்து கொண்டு ஒரு அசிங்கமாக தலைக்கு என்ன செய்வாங்க, ஒரு பங்கரை மாதிரி இருக்கிறாங்க. அப்ப சல்மான் பார்சி கேட்கிறாரு, ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ன உடனே அவங்க புருஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என் புருஷன் அபூதர்தா இருக்காரு, அவருக்கு இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை, ராத்திரி பூரா நின்று வணங்குறாரு, பகல் பூரா நோன்பு வைக்கிறாரு, அப்ப அவருக்கு இந்த உலகத்துல எந்த தேவையும் இல்ல, நான் எதுக்கு போட்டு அலங்கரிச்சிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம் விளங்குதா உங்களுக்கு? மேப்படியார் அப்ப அபூதர்தாவை இல்லாதவர்கள் மனைவிட்டு சேர்றது கிடையாது, சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. ராத்திரி பூரா எந்திரிச்சு தக்பீர் கட்ட ஆரம்பிச்சாருன்னா சுப்புக்கு வரைக்கும் வண்டி ஓடும். சுபுக்கு பிறகு நோம்பு சகத்தை வரைக்கும் நோம்பு வச்சுட்டு மறுபடியும் காலையில வேற வேலைக்கு போய் படுத்துருவாரு, பகல்ல படுத்துருவாரு நோம்பு வச்சுட்டு. இப்படியே இருந்தா அந்த பொம்பளை எப்படி அலங்கரிச்சுட்டு இருக்கும்? பகல் பூரா நோம்பு, ராத்திரி பூரா வணக்கம். இதை சொன்ன உடனே சல்மான் பார்த்து கோவம் வந்துருக்கு. சரி வந்தாலும் வரட்டு பார்ப்போம். வர்றாரு சல்மான் பார்த்து ராத்திரில வர அபூதர் தான் வர்றாரு. வந்த உடனே சாப்பாடுலாம் கொடுத்த பிறகு இசாப்பில் உடனே எந்திரிச்சு தொழுவுறதுக்கு நிக்கிறாரு. சட்டை பிடிச்சி இழுத்து பருவ சாப்பிடு. யாரு தொழ போறாரு? அபூதர் தான். சல்மான் பார்த்து சட்டையை பிடிச்சிட்டு படியாங்கிறாங்க. அவர் படுத்துறாரு. கொஞ்ச நேரம் நின்ற உடனே இவர் தூங்கிருப்பார் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் தொழுவ போறாரு. அவர் தூங்கல, கண்காணிச்சுட்டு இருக்காரு. இவர் என்னதான் செய்யறாரு பார்க்கணும், கண்காணிச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் படுத்து இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. சுபு கொஞ்ச நேரம் இருக்கும்போது இவரை எழுப்புறாரு. இப்ப எந்திரி இப்ப எந்திரி சொல்லிட்டு அப்ப சொல்றாரு, இன்னடி அழினிக்கு அழைக்க அப்பா அபூதர்தாவே, உன் கண்ணுக்கு செய்கிற கடமை உனக்கு இருக்கிறது. ஒரு ஜசதிக்கு அழைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்கிற கடமை உனக்கு இருக்கிறது. ஒரு ஜவுதிக்கு அழைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு செய்கிற கடமை இருக்குதுப்பா. தொழுவுறது மட்டும் கடமை இல்லப்பா இஸ்லாத்துல. உன் கொண்டாட்டிக்கு செய்யற கடமை செய்யறது இஸ்லாத்துல கடமை. உன் கண்ணுக்கு செய்யற கடமை இருப்பாரு தூக்கம், அந்த ரெஸ்ட் கொடுக்குறது அது பாருங்க தொழுகிற மாதிரி. உன் உடம்புக்கு ஒரே ஓய்வு முடிச்சு இல்லாம அதை வருத்தி கொள்வதற்கு அதுவும் ஹராமு. அந்த கடமை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி இவர் எல்லாம் முடிச்சு போதனை செய்யறார். இருந்தா இவருக்கு திருப்தி வரல. உடனே சுபு தொழிலுக்கு பள்ளியாசலுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சம்பவம். இவர் தொழுது முடிச்சோன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த மாதிரி சல்மான பிடிச்சி என்னோட சேர்த்து விட்டீங்க, அந்த தொழிலாம் பாழாக்கி ராத்திரி பூரா தொழுவை கெடுத்துட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா? சதக சல்மான், சல்மான் தான் கரெக்டா சொன்னாரு, நீ செஞ்ச தப்பு. யார் செஞ்சு தப்புட்டாங்க? ராத்திரி பூரா முடிச்சு தொழுதாங்க, அதுக்கப்புறம் கேட்டாலும் சொல்ல முடியாதுல்ல. நான் கேட்கிறேன், 40 வருஷமாக மனைவியோட குடும்பம் நடத்தினா இன்னொரு உள்ள செஞ்சுட்டு குடிச்சு மாநிலத்தில் உள்ளதா? நீ இது மாதிரி இமேஜ் ஏற்றணும். அது மாதிரி ஹஜ்ஜ ஹம்சம் ஹம்சீன ஹஜ்ஜா, 55 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. அபுஹனி பாருங்க, இத்தனை ஹஜ்ஜா 55 ஹஜ்ஜி. அந்த காலத்துல ஹஜ்ஜி செய்யறாங்க, எப்படி நுழைஞ்சது? ஆஜினால செலவழிக்கணும், நடந்து போகணும், ஒட்டகத்துல போகணும், அந்த மாதிரி உள்ளது. அல்லாஹ் கடமையாக்குற ஒண்ணு. இவர் மாதிரி அறிஞர் இருக்கிறார். எவ்வளவு வேலைகள்லாம் இருக்கு. மக்களுக்கு சொல்ல வேண்டியது, படிக்க வேண்டியது, திருத்த வேண்டியது, எழுத வேண்டியது, இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அத்தனை ஹஜ்ஜி செய்யல. அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் தான் வாழ்நாள் பூரா ஹஜ்ஜி செஞ்சுட்டு இருந்தாங்களா? உமருடைய காலத்துல செஞ்சுட்டு இருந்தாங்களா? ஒரு தடவை கடமை ஏதோ ஹஜ்ஜி செஞ்சுருப்போம். வருஷம் வருஷம் இருந்து அடுத்த ஹஜ்ஜி செய்யணும் தடை செய்யும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல அந்த மாதிரி தடை இருந்திருக்காரு. ஆனால் இது என்ன ரெக்கார்டு இருக்கு? இது தேவையா? இது இப்படி மார்க்கத்துல இருக்கா? இப்படி நடந்திருக்க முடியுமா? அதுக்கு யோசிக்கிறது. அப்ப 55 ஹஜ்ஜி செஞ்சாங்க. அதோட இல்ல, ஒரு ஆரப்பவும் பில்மனாமி வேட்ட வர்றா, கனவில் அல்லாஹ்வை 3 தடவை பார்த்தா. யாரு? அபுஹனி பாருங்க, கனவுல அல்லாஹ்வை பார்த்தாரா? எத்தனை தடவை? 3 தடவை. தூங்கவே இல்லைன்றாலே எப்ப பார்த்தா தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா 40 தூங்கல இருக்குது. தூங்காத ஒருத்தர் முடிச்சுட்டு கனவு வேண்டாம்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஆரப்பவும் பில்மனாமி வேட்டமாக கனவுல 3 தடவை அல்லாஹ்வை பார்த்தாரு. நான் கேட்கிறேன், கனவுல அல்லாஹ்வை பார்த்தேங்கிறீங்க, கனவுல பார்த்தோம்னா அல்லாஹ் தான் உங்களுக்கு தெரியும். இன்னும் அல்லாஹ் ஏற்கனவே பார்த்து அறிமுகமான மாதிரியும், அதை எங்க அத்தாலாம் கனவுல பார்த்து அத்தான்னு சொல்லிக்கிறோம். ஏன்? நான் ஹயாபா பார்த்திருக்கிறேன், அதனால அத்தான்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு யாருன்னு நீங்க அறிஞ்சதே இல்லை ஒரு ஆள், அப்படி ஒரு ஆள் கனவு உங்களுக்கு வருது, எல்லாரும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? மனுஷனே உங்களுக்கு தீர்மானம் சொல்ல முடியாது. அல்லாவே பார்த்துருக்காங்க கனவுல. அல்லாஹ் வந்து மறுமையில தான் பார்க்கணும். யார் பார்த்தது கிடையாது, கனவுலும் பார்த்தது இல்ல, வேற காட்சியும் பார்த்தது இல்ல. அப்ப இப்படித்தான் இருப்பான் என்று வர்ணிக்க முடியாது. லாவுத்தி சனான் அழைக்க அந்த கமாசனை தானா நசிக்க இறைவா உன்னை என்னால் வர்ணிக்க முடியாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீ உன்னைய பத்தி என்ன வர்ணிக்கிறீங்களா, எனக்கு வர்ணிக்க முடியாது. எப்படி உன்னை வர்ணிக்கிறது, பார்த்தாலும் வர்ணிக்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ்வை இத்தனை தடவை பார்த்ததாகவோ ஒரு தடவை பார்த்ததாக கிடையாதுங்க. இவர் என்ன பண்றாரு, 100 தடவை பார்த்தாங்க. அப்ப என்ன செய்யும், இந்த சின்ன பச்சிலம் பாலகனாக மான்சாவை எத்தனை வயசுல ஓத போறோம், 40 வயசுல ஓதணும். 5ஆம் கிளாஸ் படிச்சு பார்த்தா கழிச்சிருவாங்க. 5ஆம் கிளாஸ் படிச்சாலும் 10 வயசு இருக்கும். நான் 17 வயசுல தொடர்ந்து வாங்கினேன், மூலவி பட்டம் வாங்கினேன். 5ஆம் கிளாஸ் படிச்சேன், 7 வருஷம் இதை ஓதுனேன். 17 வயசுல மூலவி காலேஜ், அவ்வளவுதான் நிலைமை. இந்த சின்ன சிறிய பருவத்தில் என்ன தெரியும், ஒண்ணு தெரியாது. 55 வருஷம் 40 வருஷம் இமேஜ் ஏறும். இதனாலதாங்க இந்த மூளைமார்கள் இருந்தா விட்டு வரமாட்டேங்கிறாங்க. அப்ப ஏற்கனவே அந்த இமேஜ் மதிப்பு ஏற்றி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, உலகா கிஸ்தத்தும் மஷ்ஹூரத்தும் அதே துருல் முக்தார்ல 39ஆம் பக்கத்துல இருக்கு பாருங்க. உலகா கிஸ்தத்தும் மஷ்ஹூரா وفي حجته الأخيرة استأذن حجبة الكعبة بالدخول ليلا. அதாவது கடைசி ஹஜ்ஜி செஞ்சாரா இல்லையா அபூ ஹனீஃபா இமாம், அந்த கடைசி ஹஜ்ஜில காபாவுடைய காவலர் இருப்பார்ல, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு உள்ள போறதுக்காக. காபாங்கிறது வெளியே இருந்து நம்ம தொழுவோம், எல்லாம் நடக்கும். கட்டடத்துக்கு உள்ள போறது வந்து இந்த மன்னர் கட்டா காட்சி போவாங்க திறந்துக்கிட்டு, உள்ள யாரும் போறதில்லை. அப்ப அந்த காலத்துல 1-2 பேர் போவாங்க போல இருக்குது. அனுமதி கேட்கிறாரு, அனுமதி கேட்டு உள்ள போயிட்டாரு. காம பைனல் உமுதைனி அலா ரிஜ்லிஹில் யும்னா, அதாவது 2 தூண் இருக்கு காபா உள்ள, அதுல வலது கால் இருக்குல்ல, வலது காலில் வச்சு அப்படி நின்றுட்டாராம். தொழுகையிலங்க 2 காலம் நிற்கும்ல, இப்படி வலது காலில் அப்படி நின்றுட்டாரு. இடது காலை தூக்கிட்டு என்ன வலது இஸ்ரா அலா லஹரிஹா, இடது கால வலது காலுடைய மேல இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நின்றுட்டாராம். தொழுவதற்கு இப்படி நின்று எழுதுறாம துருள் முக்தாரு அனகி மதம் வீடியோல பார்க்கலாம். பக்கம் 39 க்ளோஸ்அப்ல நல்லா போய் காட்டுங்க. க்ளோஸ்அப்ல டிவி பார்க்கறவங்களுக்கு தெரியும். நான் வாசிக்கிறது அர்த்தம் தான், யாரும் மறுக்க இயலாது. இதான் வந்து இந்த மதரசாக்கள்ல 5வது 6வது 7வது வகுப்புகளுக்கு அனகி மதனுடைய அத்தாரத்தியான நூல் என்று சொல்லி பாருவேன். 1வது வால்யூம்ல 39வது பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து கேட்டாங்களா மௌலவிக்கெல்லாம், இந்த கேசட்டை கேட்டுக்கங்க, கேசட்ல வரும் உங்களுக்கு. இந்த முழுசா காட்டிடுவோம்ல, வீடியோ கேசட்டை பார்த்துக்கோங்க. ஒருத்தர் ஜெராக்ஸ் கொடுக்க முடியாது, கேசட்ல இருக்கு. யாரெல்லாம் ஜெராக்ஸ் கேட்கறீங்களோ வீடியோவில் உங்களுக்கு கேட்கறவங்களுக்கு தெரியாது, வீடியோ கேசட்ல அது வருது. அதுதான் கேசட்ல அப்படி ஸ்டில் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். அப்ப நீ வலது கால நினைச்சாரு, இடது காலம் போய் வச்சுக்காரு. இப்படி வச்சு ஹத்தா ஹத்தம நிஸ்பல் குர்ஆன் 15 ஜுசு ஓதுனாராம். இப்படி நின்றுட்டு காபாக்குள்ள போய் இப்படி காலை வச்சுக்கிட்டு இடது கால வலது காலுக்கு மேல வச்சுக்கிட்டாராம். 2 நிமிஷம் நிக்க முடியாது, 1 நிமிஷம் நிக்க முடியல, பிடிச்சுதான் நிக்கிறேன். இது மாதிரி 15 ஜுசு, ஒரு ஜுசு 2 ஜுசு இல்லை, நீங்க நின்று காட்டுங்க, நீங்க நின்று சொல்றதை தெரிஞ்சு காட்டுங்க. அப்ப 15 ஜுசுங்க. அப்ப 15 ஜுசு ஓதுனாராம். நிஸ்பல் குர்ஆன், பாதி குர்ஆன் 15 ஜுசு. அவ பாதி குர்ஆனை ஓதினாரு. ஓதிட்டு சும்மா ருக்கு செய்யறாரு, சஜத கைலா செய்யறாரு. சும்மா காமாலா ரிஜ்லிஹில் யுஸ்ரா, அப்புறமேல இந்த காலை வச்சுக்கிட்டு இந்த கால் மேல வச்சாரு. இப்படி ஒரு 15 ஜுசு டைம் வளருதா, இப்படி ஒரு 15 ஜுசு ஓதிட்டாரு. அப்புறமேலே ஹத்தா ஹத்தமல் குர்ஆன், முழு குர்ஆனை முடிச்சிட்டாரு. காபாவுக்குள்ள நுழைஞ்சு எவ்வளவு வேலை வரும், காபாவுக்குள்ள நாட்டுக்கு நுழைஞ்சி 15 ஜுசுவை ஒத்த காலம் இருந்து ஓதிட்டு, இன்னொரு 15 ஜுசுவை அடுத்த காலம் இருந்து ஓதிட்டு, அது ஒத்த காலம் எப்படி அந்த நிக்கவே முடியாது, எவனாலும் அவ்வளவுதான், யாராலும் நிக்க முடியாது. நிக்கிறது ஒரு பக்கம், 15 ஜுசு ஓதுறது ஒரு பக்கம், இவ்வளவே செய்து விட்டார்கள். இதோட இல்ல, பலம்மா சல்லம படிக்கிற வரைக்கும் வீடியோவில் அதே காட்டுங்க, இதை கெடுக்க வேணாம், அதான் மக்களுக்கு வேணும். பலம்மா சல்லம பக்கா, சலாம் கொடுத்தவன் அழ ஆரம்பித்து விட்டார். இப்படி 2 கால் தொழுது அழ ஆரம்பித்து ராஜா ரப்பஹு, ரப்பிடத்துல இறைவனிடத்துல அப்படி முறையிட ஆரம்பித்து விட்டார். எப்படி முறையிடுறாரு, கால இலாஹி
மா அபரக ஹாதல் அப்துல் வைஸ் ஹக்க இபாதத்திக்க. என் கடவுளே இறைவா, உன்னை வணங்க வேண்டிய முறையில் நான் வணங்கல. இது பத்தாம் ஒத்த காலத்தில் இருந்து வணங்கினாரு சொல்றாரு. உன்னை இந்த பலவீனமான இந்த அடியான் உன்னை வணங்க வேண்டிய விதத்திலே வணங்கவில்லை. உலாக்கின் அரபக ஹக்க மாரிபத்திக்க. உன்னை விளங்க வேண்டிய அளவில் நான் விளங்கி இருக்கிறேன். உன்னை வணங்க வேண்டிய அளவுக்கு நான் வணங்கவில்லை, ஆனால் விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப பஹபு நுக்குசான ஹிதுமத்திஹி லிகமாலி மாரிபத்திஹி. அவரு இந்த அடியான் நிறைய விளங்கி இருக்கிறதுனால இந்த வணக்கத்தில் உள்ள குறைபாடுகளை நீ கண்டுகொள்ளாத, விட்டு கொடுத்துரு, இப்படி ஒரு துவா செஞ்சாராம். செஞ்ச உடனே ஜானிபில் பை காபத்துல்லாவுடைய மூலையிலிருந்து அசரின் சத்தம் கேட்கலாம். பெரிய சத்தம். என்ன சத்தம்? யா அபா ஹனீஃபா, அபூ ஹனீஃபாவே வரலாம். அது அரஸ்தனா ஹக்கல் மாரிஃபா. நம்மை சரியாகவே நீ விளங்கி வைத்திருக்கிறாய். அப்ப அல்லாஹ்வுடைய சத்தம் விளங்கி இருக்கு. இந்த சத்தம் யார் சத்தம்? மூசா நபிக்கு தாங்க கலீமுல்லா நம்ம கேள்விப்பட்டோம். அல்லாஹ்ட்ட உரையாடினவர் உண்டு. இவரும் உரையாடி இருக்கிறார். எப்படி? யா அபா ஹனீஃபா, அபூ ஹனீஃபாவே, அது அரஸ்தனா ஹக்கல் மாரிஃபா. விளங்க வேண்டிய விதத்தில் நம்மை விளங்கி இருக்கிறீர். நமக்கு செய்ய வேண்டிய பணி செய்து அழகிய முறையிலே பணிவிடை செய்து விட்டீர். அதனால அது கபர்னாலக்க அதனை